to the perfection of மரவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாக unto a perfect man, unto the measure of the stature of Christ. Now we are being நான் பூரண புருஷனாகணும். to become a perfect man. அந்த வளர்ச்சிக்கு நான் வளரணும். That I may grow to that growth. யார் என்ன வளர்க்கிறது? Who will make me to grow? நான் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறேன். I am received the Holy Spirit. நான் சந்தோஷப்படுறேன். I am happy. கர்த்தரிலே மகிழ்ச்சியா இருக்கிறேன். I am rejoicing in the Lord. ஆனால் நான் வளர வேண்டியிருக்கிறேன். But I should grow. அதுக்குரிய ஆகாரம் எனக்கு கொடுக்கணும். I should be fed according என்ன to that. வளர்க்கிறதுக்கு ஆட்கள் தேவை. I need people to make me grow. தேவன் என்ன செய்தார்? God, what did அதான் God do? தேவனுடைய அனந்த ஞானம். Therefore, that's the divine wisdom of தேவன் God. நம்முடைய அனந்த ஞானத்தின்படி கிரியை செய்தார். With the divine wisdom of God, He worked. என்ன செய்தார்? What did He do? சரீரமாகிய சபையானது வளருவதற்கு. For that body, the church, to grow. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகராகவும் மேய்ப்பராகவும் ஏற்படுத்தி. He gave some apostles, prophets, evangelists, pastors and teachers. அதுக்கு தான் சீஷர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். For that He gave the authority to the அவர் உலகத்தில் disciples. இருக்கும்போதே 12 பேரை அதுக்கு நியமித்தார். When He was in the world itself, He appointed 12. அப்ப இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட ஊழியக்காரர் தேவை. Even today, such apostolic ministers are needed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர்கள் தான் இந்த சபையை வளர்க்க முடியும். They can only make this church to grow. அதுக்காக தான் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு வர வேணும் என்று இயேசு சொன்னார். For that only Jesus said they have to forsake everything and live. பரிசுத்தாய் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளையே A child of God has received the Holy Spirit. கிறிஸ்துவினுடைய நிரவான வளர்ச்சிக்கு பூர்ண வளர்ச்சி கொண்டு வருவதற்கு That we brought to the measure of the stature of the fullness of அதுக்கு Christ. போதிக்க வேண்டுமானால் அதுக்கேற்ற அறிவை உடையவர்கள் தேவை. If you have to teach for that, you need the proper knowledge of that. 1ஆம் கிளாஸ்ல ஒருவன் படிப்பிக்கலாம். A man is teaching in the first standard. அவன் பூர்ண அறிவை படிப்பிக்க முடியுமா? Can he teach the proper full knowledge? அவன் 1ஆம் கிளாஸ்ல அறிவு தான் படிப்பிக்கலாம். He can only teach the knowledge of a first அந்த பிள்ளை standard. 2ஆம் கிளாஸ்ல போகுது. That student goes to the அது second படிப்போட standard. முடிவல்ல. That is not the end of அவன் படிச்சு education. கொண்டே போறான். He goes on studying. அதுபோல தான் ஆவிக்குரிய ஜீவன். Likewise in spiritual life, you are saved. நான் ஞானஸ்நானம் You have taken எடுத்தேன். நான் baptism. பரிசுத்தாய் பெற்றேன். Receive the Holy இல்ல Spirit. நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளர வேணும். Now you should grow in the knowledge of Christ. அவருடைய பூர்ண வளர்ச்சிக்கு நான் வர வேணும். You should come to the fullness of His அதுக்கு stature. என்ன நடத்துறதுக்கு அதுக்கேற்ற ஆட்கள் வேணும். I need people according to that. ஒரு SLC ஒரு செகண்டரி கிரேட் டீச்சர் காலேஜ்ல போய் படிப்பிக்க முடியாது. A secondary grade teacher cannot teach in a college. அவன் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிப்பிக்க. He can only teach up to 8th ஒரு standard. பிடி டீச்சர் 11th வரைக்கும் தான் A படிப்பிக்க. BT teacher can only teach to 11th standard. அதே நேரத்துல காலேஜ்ல படிப்பு வேண்டாம் அந்த படிப்பு போதா. The same time for a college teaching, that is not enough. அப்ப உலகத்துக்கு அப்படி இருக்குமே ஆனால் If the world has got such an ஆவிக்குரிய உலகத்தினுடைய அனுபவம் என்ன? what the spiritual world experience? கிறிஸ்துவை போல மாற்றுவது என்று சொன்னா லேசான காரியமா? To become like Christ, is it an easy thing? உலக அறிவை லேசா மனுஷன் பெற்றுக்கொள்ளலாம். Man can receive the worldly wisdom easily. அவனுடைய திறமையினால் அவனுடைய சாமர்த்தியத்தினால் அவன் அடையலாம். Through his ability and cleverness, he can reach all ஆனா that. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை போல வளரும் என்று சொன்னால் அது சாதாரண காரியம் But அல்ல. for a man to be grow like Christ, it's not an easy thing. அதுக்கேற்ற அறிவை ஊட்டுறதுக்கு ஊழியக்காரர் தேவை. He needs ministers of God to feed him rightly. ஆனபடியால் தான் அந்த ஊழியக்காரர் தகுதியை குறித்து வேதத்துல நான் வாசிக்கிறேன். Therefore, we read about the worthiness about a minister of இயேசு God. கிறிஸ்து சீஷர்களை அழைத்தபோது When Jesus called his அந்த disciples, தகுதியை குறித்து அவர்களுக்கு பேசினார். he spoke to him about the worthiness. என்ன தகுதி? What's the worthiness? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? What you should do. என்ன ஒருவன் பின்பற்ற விரும்பினான், If a man thinks of following எனக்கு me, சீஷனா இருக்க if விரும்பினான், he is willing to be my disciple, அவன் பல காரியங்களை வெறுக்க வேணும் என்று சொன்னான். he says he has to hate many things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to லூக்கா God. 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும்போது Luke chapter 14 verse 26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். எனக்கு சீஷனா இருக்க விரும்பினான். If you are willing to be my disciple, அவன் எனக்கு ஊழியக்காரனா இருக்க விரும்பினான். if you are willing to be a minister of God, அந்த சீஷன் தான் அப்போஸ்தலன். that disciple is the apostle. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to அந்த God. 12 சீஷர்களுக்கு அவர் அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் என்று மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். Matthew chapter 12, we read that he called the disciples as apostles. ரெண்டு கூட்டத்தாரை நாம் காண்கிறோம். We read about two groups தேவனுடைய there. சபையிலே ரெண்டு பிரதிஷ்டை In உடையவர்கள். the church of God with two different kinds of consecrations. ஒரு பிரதிஷ்டை என்ன? What's the one consecration? எழுத்தின்படி எல்லாவற்றையும் விட்டவர். Literally, they have left everything. ஒரு கூட்டத்தார் ஆவியின்படி எல்லாவற்றையும். One group have left everything spiritually. அவர்களுக்கு தகப்பன் உண்டு, தாய் உண்டு. They've got father and mother. ஆனால் எனக்கு என்ன சொல்லுகிறார்? But what does it tell நீ me? எனக்கு சீஷனா இருக்க விரும்பினாய், If you are willing to be my உன் disciple, தகப்பனின் தாயை நீ வெறுக்க வேண்டும். you have to hate your father and உன் mother. மனைவியின் பிள்ளைகளை நீ வெறுக்க You have to வேண்டும். hate your wife and children. அப்பதான் நீ எனக்கு சீஷனா இருக்க If முடியும். then only you can be my disciple. ஏன் காரணம்? What's the reason? எனக்கு ஒரு மனைவி இருக்குமானா, If I have a எனக்கு wife, பிள்ளைகள் if இருக்குமானா, I have children, அவர்களை குறித்து நான் கவலைப்பட வேண்டியிருக்கும். I'll be worrying about them. அவர்களை குறித்து நான் பாரப்பட I'll be வேண்டியிருக்கும். burdened about them. அவர்களுக்காக நான் பொறுப்பெடுக்க வேண்டியது. I'll have to take responsibility about them. தேவனுடைய சபையை நடத்துற ஊழியக்காரன் அப்படிப்பட்ட கவலை உடையவனா இருக்க A கூடாது. minister of God is leading the church should not have such worries. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவனுடைய ஜனங்கள் என்ன நன்றாக கவனிக்கணும். People of God, listen to me நேற்று carefully. கூட ஒரு அருமையான ஒரு சகோதரன் இங்க ஒரு டிராக்ட் கொடுத்துட்டு போனார். Even yesterday, a beloved brother distributed one tract. அதோட தலைப்பு உத்தமர்கள் யார்?
that in that heading, who's உத்தம the right? மார்க்கத்தார் உத்தம மார்க்கத்தார் யார்? Who's the right religious people? வேத வசனத்துக்கு ஏற்றதா இருந்தது. It was according to the word of God. உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று விளங்கும்படிக்கு உங்களுக்குள்ள மார்க்க பேதங்கள் வேண்டியதே. Because to understand that who are right, there are different முதலாம் கொரிந்தியர் 11 19 வசனத்தை வாசிக்கும்போது 1 Corinthians chapter 11 verse 19. உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. அப்ப பிரிவினை வேணும் என்று சொல்றாரு. He says that there should be division. நாங்கள் பிரிக்கிறவர்கள் என்று எழுதியிருந்தார். It's written that we are people who ஒரு divide. கூட்டத்தார் பிரிக்கிறார்கள், ஒருவரோடு சேர மாட்டார்கள் என்று அவர் அதில் It குறிப்பிட்டிருந்தார். says one group will divide, one group will not join along with them. மறுபடியும் நான் ஒருவரையும் குற்றம் சொல்லல, அதுக்கு பதில் சொல்றேன். I'm not accusing anybody, I'm answering all that. வேத வசனத்திலிருந்து சொல்றேன். It's from the word of God. உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்கள் உங்களுக்கு வேண்டியதே. There should be contention in you that they should be upright who is there. ரட்சிக்கப்படாதவன் ரட்சிக்கப்பட்டவன் ஒண்ணா நடந்தா யாரு ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன் எப்படி தெரியும்? The saved and unsaved walk together. Who will he know that you are saved and not ஆகையால் saved? தான் பெந்தேகோஸ்து நாளிலேயே தேவனுடைய ஆவியானவர் அவர்களுக்கு பேசினார். Therefore on the day of Pentecost itself, the Spirit of God spoke to them. மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. Separate yourselves from the untoward generation. ரட்சிக்கப்படுங்கள் என்று சொன்னதான பேதுரு, Peter who said to be saved, ஞானஸ்நானம் எடுங்க என்று சொன்ன பேதுரு, Peter who said to be baptized, பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளுங்க என்று சொன்ன பேதுரு, Peter who said receive the Holy Spirit. அடுத்ததாக என்ன சொல்கிறார்? But actually what is he saying? மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. Save yourselves from this untoward generation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to பவுல் God. அப்போஸ்தலன் சொல்கிறார், Paul the apostle saying, உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்கள் உங்களுக்குள்ளே வேண்டியது. there are divisions in you that they will reveal who are upright in you. உத்தமர்கள் வெளியாக வேண்டும். There should be revealed that who are upright. அப்பொழுதுதான் சத்தியம் வெளிப்படுத்த முடியும். It is then only the truth will be revealed. இன்றைக்கு எல்லாரும் ஒன்றா இருக்கிறார்கள். Even today all are one. நாங்கள் ஒருத்தரோடு சேர மாட்டோம். We will not join along with anybody. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எதில சேர வேணும்? In what you should join, எப்படி சேருகிறது? how you can become பரிசுத்தாவியிலே one. நாம் எல்லாரும் ஒரு சரீரம் ஆயிட்டோம். In Holy Spirit we all become one நம்முடைய body. வளர்ச்சிக்காக தேவன் ஊழியக்காரரை For நியமிக்கிறார். our growth, the Lord has appointed ministers. அந்த ஊழியக்காரர் யாரென்று நம்ம கண்டுபிடிக்கணும். We should find out who are those ministers. இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். On this rock will I build my church. கட்டுகிறது யார்? Who's building? தேவனா? Is it God? தேவன் மாத்திரமல்ல. Is not only God. அதுக்கு தான் 11 பேருக்கு அதிகாரம் கொடுத்தார். For that only he gave the authority to 11 of அவர்களுக்கு them. சொன்னார், நீங்கள் போய் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து நான் சொன்ன உபதேசம் அவர்களுக்கு சொல்லுங்க. Then make them disciples, baptize them and teach them to observe all அந்த things. அப்போஸ்தலர் யார்? Who are those அந்த apostles? அப்போஸ்தல ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும்? That apostle minister of God, how should he be? உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களும் உங்களோடு இருப்பேன். Till the end of the world I'll be with you. அப்படியானால் 11 பேர் உலகத்தின் முடிவு வரைக்கும் இருந்தார்களா? If so, that 11 of them were they till the end of the world. முதல் நூற்றாண்டிலே அவர்கள் மறைந்து போனார்கள். They all passed away in the first century. அப்படியானால் உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னதோட அர்த்தம் என்ன? If so, what's the meaning of says I'll be with you even unto the end of the இப்படி world? சொல்வார் சிலர், அப்போஸ்தலர் கிடையாது. Some say there are no more apostles. மனதிலே சூடுண்டவர்களாக அநேகர் எழும்பி பலவிதமான துர்போதனைகளை போதிப்பார்கள். They will just preach up, they'll raise up, and many will teach false accusations. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to 4 God. பாயிண்ட் அதிலே குறிப்பிட்டிருந்து கர்த்தருக்கு சித்தமான நேரம் இருந்தா நான் உங்களுக்கு விளக்குறேன். Willing of God is there, I'll just explain it to you clearly. நாங்கள் ஒருவராவது மனதிலே சூடுபட்டு வரல. We did not be pricked in the hearts and come. எங்களுக்கு வேலை இருந்தது, We got a job, எங்களுக்கு வீடு இருந்தது, we had a house, எங்களுக்கு சொந்த நிலம், எங்களுக்கு சொத்து இருந்தது, we have got property, எங்களுக்கு படிப்பு இருந்தது. we have got education. எல்லாத்தையும் விட்டு மனசுல சூடு வந்தேன்னா இதுல பட்டினி கிடக்க வேணுமா? Do we come leaving everything because we were hot, we have to be starving? நான் இந்த ஊழியத்துல வந்து After coming to ஒரு the முறை ministry, 5 நாள் சாப்பிடல. one day I was starving for 5 days. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே இருக்கிறதான்னு சொல்றேன். I'm telling you incident about 30 years back. 5 நாள் சாப்பாடு இல்ல. 5 years no food. எனக்கு எழும்புனா தலை சுத்துது. I was getting up, I was feeling giddy. ஆரியில தலை தூக்க முடியல எனக்கு. I was feeling giddy, I could not lift up my head. I was hungry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to அப்பொழுது God. எனக்கு 23 வயசு தான். I was only 23 years old. நான் இப்ப யோசிக்கல, என்னோட மனசுல சூடுபட்டு வந்துட்டேனோ அல்லாட்ட தெரியாம வந்துட்டேனோ. I did not think that I was just hot. I did not come ignorantly. கர்த்தர் என்னை அழைத்தார். The Lord called me என்னோட 19வது வயசுல நான் என்னோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது when I was sleeping in my room in my 19th year. அந்த ரூம்ல ஒரு வெளிச்சம் உண்டாய். In that room there was a great எனக்கு கண்ணு light. திறக்க முடியல. I cannot open அவ்வளவு my eyes. பயங்கரமான வெளிச்சம். Such a great terrible light. அதிலிருந்து ஒரு சத்தம் வந்தது. A voice came. எல்லாவற்றையும் விட்டு என்ன பின்பற்றி வா. You leave everything and follow me. எல்லாவற்றையும் விட்டு என்ன பின்பற்றி வா. Leave everything and follow me. பரிசுத்தவான்களோடு சேர்ந்து பாடுபடு. You suffer with my sin. 3 தடவை அந்த சத்தம் உண்டானது. I heard that noise 3 நான் times. எழும்பினேன். I rose up. ஒருத்தரையும் காணல. I did not see எனக்கு anybody. வீட்டில தங்க முடியல. I cannot stay in my house. எனக்கு தகப்பன் மேல உள்ள அன்பு போயிட்டது. I lost the love on my father. என்னோட தாயோட இருந்த அன்பு I போயிட்டது. lost the love of my mother. என் தாய்க்கு நான் கடைசி மகன். I'm the youngest son of my
my என்னை mother. அதிகமா நேசிப்பாங்க. They all love me ஆனா very much. காலையில பார்த்தா என்னோட தாயை பார்க்க எனக்கு இஷ்டம் The இல்ல. morning I cannot see my mother. என்னோட மனசு My மாற்றப்பட்டது. mind was changed. தேவன் என்னோட மனசை மாற்றினார். The Lord transformed my mind. என் மனசுல ஒரு சூடும் வரல. There was no hotness என்னை in my mind. சிருஷ்டித்த தேவன் என்னை முன்குறித்திருந்தார். The Lord who created me was அவர் அன்பு foreordained me. நிமித்தம் என்னை அழைத்தார். Because he loved me, அவர் called me. ஊழியம் செய்யும்படி என்னை தெரிந்து He கொண்டார். chose me to serve him. அந்த 5 நாள் பசியா இருக்கும்போது When I was starving for 5 days, சாப்பாடு கொடுப்பாரு ஒருத்தரும் இல்ல. nobody to give us food. நாங்க ஒருத்தரையும் கேட்க மாட்டோம். We will not ask கேட்டால் anybody. அது எங்களோட பிரதிஷ்டை இல்ல. If we ask, that's not our நாங்க consecration. விசுவாச ஜீவியம் செய்யறவர்கள். We lead a faith life. அப்ப 4ஆவது நாள்ல எனக்கு தலை சுத்திட்டே இருக்கு. 4th day, I was feeling much giddy. படுத்து தூங்கும்போது ஒரு சொப்பனம் பார்த்தேன். When I was sleeping, I had a ஒரு dream. பிளேட் பிரியாணி வந்து வச்சிருக்கேன். A plate biryani came before me. நல்லா சாப்பிட்டேன். I ate very well. கண்ணு திறந்து பார்த்தா பிளேட்டும் இல்ல பிரியாணி. When I opened my eyes, no biryani, no plate. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவன் அப்படி செய்தார். The Lord did அந்த so. சிறு வயதிலே கர்த்தர் எனக்கு அப்படி செய்தார். My Lord did when I was very young. தேவனை like that. குறித்து நான் எவ்வளவு சொன்னாலும் போதாது. There was no time to tell about தேவன் my எங்களை God. நடத்தி வருகிற வழிகளை நினைத்தால் முடியாது. If I think of the ways the Lord அது is leading, வாயினால சொல்ல முடியாது. it cannot be told by the mouth. லேசாக ஒரு பேப்பர்ல ஒருத்தனை குறித்து தீமையா எழுதிக்கிட்டு Just you can write evil things in a paper about somebody. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மனுஷ அறிவினாலே பெற்றுக்கொள்ள It's முடியல. not received by the knowledge of man. அப்படியால் தான் பேதுரு கர்த்தர் சொன்னார், மாம்சமும் இரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தல. Therefore the Lord told Peter, flesh and blood hath not மாம்ச revealed. அறிவின்படி பிடி படிச்சினாலோ டிடி படிச்சினாலோ தெய்வத்தை அறியல. Through your fleshly knowledge, because you studied BD, you cannot receive the பேதுரு ஒரு knowledge of படிப்பும் God. கிடையாது, செம்படவன் தான். Peter had no education, he was just a மீன் fisherman. பிடிக்கத்தான் தெரியும். He only knows to catch எந்த fish. காலேஜ்ல அது படிச்சாரா? Did he study in any college? கிடையாது. No. அவரே அப்போஸ்தலனா கத்து தெரிந்து The கொண்டார். Lord chose him as an apostle. பரிசுத்தாவியை கொடுத்தார். He gave him the Holy தேவனுடைய Spirit. ஞானத்தை கொடுத்தார். He gave him his சபையை wisdom. கட்டுறதுக்குரிய அதிகாரத்தை He கொடுத்தார். gave the authority to build the church. பரலோகத்தின் திறவுகளை உனக்கு கொடுக்கிறேன். He says, I will give you the keys of hell. யாருக்கு? To whom? படிப்பு இல்லாத பேதுருக்கு. Is it to the illiterate மீன் Peter? பிடிக்கத்தான் தெரியும், வேற ஒண்ணும் He தெரியாது. only knows to catch fishes. ஒரு படவும் இருக்கு, ஒரு வலையும் இருக்கு. One boat and net. என்ன பின்பற்றி வான்னு சொன்னா அதை விட்டுட்டு ஓடி He வந்துட்டான். says, you follow me, left everything and came. அவ்வளவுதான் இருந்தது, அதை விட்டுட்டு That வந்துட்டான். is what he had, he left that. ஆனபடியால் தான் அவருடைய தகுதியை குறித்து அவர் பேசும்போது என்ன Therefore, சொல்றார்? when he's speaking about the worthiness, he நீங்கள் says, என்ன செய்ய வேண்டும்? what did he do? தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, சகோதரியாவது, சகோதரிகளாவது வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷன். If you do not hate your mother, father, brother and children, wife and sisters, you cannot be my நீ disciple. தகப்பனையும் தாயும் மனைவியும் பிள்ளைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு நீ குடும்பத்தை நடத்திக்கிட்டு தேவனுடைய சபையை நீ நடத்த போனால் If you are having father, mother, wife, children, brother and sister, நீ everything, உன் குடும்பத்துக்காகத்தான் கவலைப்படுவாய். அந்த பாரம் தான் உன் மனசில் இருக்கு. நீ ஆத்துமாக்கள் நடத்த முடியாது. you will only worry about your family. That burden will be there. You cannot lead your souls. நீ பெரிய உத்தியோகத்தை பெற்றுக்கொள்ள போறாய். You are going to receive a great profession. மனுஷனை இயேசுவை போல மாற்ற ஊழியம், It's a ministry making man like God. சபையை கட்டுற ஊழியம். A ministry of building the அது church. உன்னை நீ வெறுக்க வேண்டும். You have to hate உன் everything. மாம்சத்தை நீ வெறுக்க You have வேண்டும். to hate your own flesh. உன் மாம்ச பற்றற்றவனாய் You மாற have to வேண்டும். be carnally உன் affiliated. ஜீவனை நீ வெறுக்க You have வேண்டும். to hate your own life. ஜீவனை வெறுக்கிறது தற்கொலை பண்றேன்னு எழுதியிருந்தார். Hating own life is like அது தற்கொலை suicide. பண்றதல்ல, ஜீவனை வெறுக்கிறது. Hating the life is not suicide. ஜீவனை வெறுக்கன்னு சொன்னால் என்ன? What is the meaning of hating life? கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஒவ்வொரு நாளும் என்னோட ஜீவனை ஒப்பு கொடுத்து வெறுத்து ஜீவிக்கிறேன். You are committing a life every day and hating for the ministry of எந்த God. கஷ்டங்களையும் சந்தோஷத்தோட சகிக்கிறேன். Every suffering you are suffering. பவுல் joyfully. சொல்றார், இன்ன வரைக்கும் நாங்கள் பசி உள்ளவர்களா இருக்கிறோம். Then Paul says, even to the sorrow நாங்கள் you தாகம் travel. உள்ளவர்களா You are இருக்கிறோம். thirsty. நாங்கள் நிர்வாணிகளா We are இருக்கிறோம். naked. நாங்கள் மற்றவர்களால We are புறங்கணிக்கப்பட்டவர்களா. just put out by others. அப்ப தன்னுடைய ஜீவனை பாதுகாக்கிறதுக்கல்ல. Not to just preserve his life. உலகத்துல மனுஷன் ஜீவனை பாதுகாக்கிறதுக்கு தான் சாப்பிடுறான். Today man is eating to preserve his life. அதுக்காக தான் ஜீவிக்கிறான். For that is ஆனா living. கர்த்தருடைய ஊழியக்காரன் அப்படி அல்ல. But the servant of God is not அவனுடைய like ஜீவனை that. நாளடைவுல கிறிஸ்துவின் நாமத்தை கொடுக்கிறான். Every day he is hating his own life for the name of அவன் Christ. மாம்சத்தை வெறுக்க வேண்டும். தகப்பனையும் தாயும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகள். Your state is father, mother, wife, children, brother and sister. 6 காரியம். 6 things. 6 காரியம் மாம்சத்துக்குரியது. 6 things are related to the தகப்பன், flesh. தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள். Father, mother, wife, children, brethren and sisters. வெறுக்கிறதுன்னா வெறுக்கிறது தான். You have to hate means hate. அதுக்கு கிரீக் வார்த்தையில மிஸ்கோ. That the Greek word is misko. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கேள்வி இருந்தா நான் உட்கார்ந்த பிறகு வந்து கேளுங்க. There's a question, you listen to me, after that you can ask. வேதம் தெரியாமல் இதுக்குள்ள நாங்கள் நுழைஞ்சு விழுந்துட்டேன்னு நினைக்காதீங்க. Do not think without knowing the word of God you have fallen into this. கர்த்தராகிய கிறிஸ்துவனோட சரியான உபதேசத்தை படிச்சிருக்கோம். You have learned the proper doctrine of Lord Jesus Christ. அப்படியானால் அவரோட உபதேசம் பிழையா இருக்கணும். If so, his doctrine should be wrong. சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், Looking at his disciples, எனக்கு he says, சீஷனா இருக்க விரும்பினார். if you are willing to be my அது ஒரு disciple, விசுவாசி அல்ல. it's not a believer. அதுல அவர் குறிப்பிட்டிருந்தார் அது விசுவாசி என்று. He's particularly pointing out not a அப்படியானா believer. நீங்க எல்லா குடும்பத்தை விட்டு எங்களை போல வந்துடணும். If so, அவ்வளவுதான். all of you leave your
family in உலகத்துல ஒரு குடும்பமும் இருக்காது. There'll be no family in the world. அப்படி அல்ல. Not like that. உங்களோட பிரதிஷ்டை வேற, என்னோட பிரதிஷ்டை வேற. Your consecration is different. எனக்கு என்ன சொல்லுகிறேன்? What he told me. தகப்பனின் தாயை வெறுத்து விடு. Hate your father and mother. மனைவி பிள்ளைகளை வெறுத்து விடு. Hate your wife and children. என்னோட தகப்பனை நான் வெறுத்தால் தான், If I hate my father only, என்னோட மாம்சத்துக்குரியவளை நான் வெறுத்தால் if தான், I hate my fleshly members, நான் உங்களை நேசிக்க I முடியும். can love you. உங்களுக்காக கவலைப்பட I முடியும். can worry for you. உங்களை பொறுப்பெடுக்க I முடியும். can take responsibility. உங்களுக்காக ஜெபிக்க I முடியும். can pray for you. உங்களுக்காக பாடுபட I முடியும். can suffer for you. ஆனந்தியால் எனக்கு என்ன சொல்ற, நீ அதை வெறுத்து விடு. Therefore he says hate everything. கர்த்தருக்கு Praise ஸ்தோத்திரம். be to God. நான் எழுத்தின்படி வெறுக்க வேணும். Literally I should ஆனால் hate. உங்களோட உபதேசம் என்ன? But what you should பரிசுத்தாவி do, பெற்ற நீங்கள் என்ன செய்யணும்? what receive the Holy இது Spirit, ரெண்டையும் what you மனுஷன் should do. விளங்கிக் கொள்ளாமல் உண்டாக்கி கொள்ளுகிறார். Man does not understand but makes it one. என்னது? What is it? மத்தேயு 10:37 என்ன படிக்கிறோம்? Matthew 10:37, what do you read? வாசி. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பரிசுத்தாவி பெற்ற விசுவாசியோட பிரதிஷ்டை என்ன? What's the consecration of the believer receive the Holy அவனுக்கு Spirit? தகப்பனும் தாயும் உண்டு. He's got father and mother. அவனை பார்த்து என்ன சொல்றாரு? Looking at him, what does he நீ say? அவங்களை வெறுக்காதே. Do not hate நீ them. அவங்களை வெறுக்காதே. Do not hate them. நீ என்ன செய்யணும்? What should you do? என்னை பார்க்கல அதிகமா அவங்களை நேசிக்க. Do not love them more than me. அப்ப அப்படிப்பட்ட பிரதிஷ்டையுடைய ஒரு கூட்டத்தை, There are a group who have got consecration like that. தகப்பன் இருக்கு, தாய் இருக்கு, மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, எல்லாரும் இருக்கு. அவங்களை நேசிக்கிறாங்க, அவங்களுக்கு கிரியை செய்யறாங்க. ஆனா அவங்களை பார்க்கலும் தெய்வத்தை அதிகமா நேசி. Having father and mother and everything, they are loving, but they should not love them more than God. அது ஒரு கூட்டத்தை. That's one group of people. அப்படிப்பட்டவர்களை நடத்துறதுக்கு எழுத்தின்படி எல்லாவற்றையும் வெறுத்த ஒரு கூட்டம். To lead such ones, literally you have to hate everything. என்னது? What? தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது சகோதரியாவது வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷன். If you do not hate your father, mother, wife, brother and sisters and children, you cannot be my disciple. அவர்களுக்கு எழுத்தின்படி அவர்கள் வைத்துக் கொண்டு அந்த வேலை செய்ய முடியும். Literally they are having them and working like that. அவர்களை வெறுக்க வேண்டும். They have to hate அது them. மாத்திரமல்ல, Not only that, அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுக்கணும். they have to hate everything they have. அவர்களுக்கு பூமியில் ஒன்றும் இல்லை. They have nothing in the world. இயேசு அவர்களை அனுப்பும்போது என்ன When சொன்னார்? Jesus sent them, என் பிதா என்னை அனுப்புறது போல உங்களை அனுப்புகிறேன். I am sending you as my father sent me. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. Foxes have got holes, birds of the air have got nests, but the Son of Man has no place to என்னை live. அனுப்பினது போல உங்களை அனுப்புகிறேன். As I sent you, I sent you. சீசர்கள் பூமியில் ஒன்றுமில்லாதவர்களா இருந்தார். Jesus had the disciples had nothing in the world. தனக்குண்டான எல்லாவற்றையும் வெறுக்காவிட்டார். If you do not hate everything you have, எனக்கு சொந்தமா ஒன்றுமே இல்லை. I have nothing of my அதே own. சிவகாசியில் ஒரு விசுவாசி வீடு இருக்கு. At the same time in Sivagasi there's a faith. இங்க வருகிற மக்கள் கூடி ஆராதிக்க ஒரு இடம். All the children of God come there and worship. இங்க இருக்கிற குணசீலனுக்கு இன்றைக்கு நான் சொன்னா அவன் வேற இடத்துக்கு போயிடணும். Brother Gunaseelan, if I tell him today, he'll be transferred to another நான் place. தான் மதுரையில் இருக்கிற சென்டர் பாஸ்டர். I am the center pastor in எனக்கு Madurai. கீழே தான் அவர் இருக்கிறார். He is under me. இன்றைக்கு நான் கூட்டம் முடிச்சிட்டு, தம்பி இங்க இருந்து உனக்கு டிரான்ஸ்ஃபர்னு சொன்னா, இல்ல நான் ஹாலை கட்டுறேன், நான் வீடை கட்டுறேன், நான் அதை கட்டுறேன், இதை கட்டுறேன், பம்பு வச்சிருக்கிறேன், எல்லாம் நல்லா இருக்குது, ஒரு வருஷம் இருந்துட்டு போன்னு சொல்ல முடியாது. After the meeting, if I say you have been transferred, you cannot say I'm doing this and that. I'll remain here. உடனே கீழ்ப்படியும். He has to obey immediately. மிலிட்டரி ஆர்டர். That's military order. மிலிட்டரி ஆர்டர். That is military order. 24 மணி நேரத்துக்குள்ள Within 24 hours, the man should go. சொந்தம் அல்ல. That's not our own. சிலவங்க சொல்லுவாங்க, நீங்க ஒண்ணும் இல்லன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் கட்டுறீங்களே. People say you say I'm nothing, but you're building everything. ஆமா, ஒரு மனுஷனுக்கு படுக்க இவ்வளவு 80க்கு 40 பெரிய ஹால் ஃபவுண்டேஷன் போட்டு விட்டுருக்கு. Is it for a man to sleep for the 80 to 40 foundation is laid? ஒரு குணசீலனுக்கு படுக்கவா? Is it for one brother Gunaseelan to இல்ல. sleep? Not like நீங்கள் that. எல்லாரும் கூடி வந்து ஆராதிக்க. That you may all gather and நாங்க worship. உங்களுக்காக ஜீவிக்கிறோம். We are living for you. நாங்க உங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டுருக்கிறோம். We have left everything for your sake. கர்த்தர் குடும்பத்தை கலைச்சார். The Lord scattered our family. யோசித்து பாருங்க, தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பு. Just look at the love the Lord has kept for என்னோட you. தகப்பனின் தாயை மறக்க செய்தார். He made me to forget my என்னோட father and தகப்பனின் mother. தாயை வெறுக்க He செய்தார். made me to hate my என்னோட father. சகோதரங்களை வெறுக்க He செய்தார். made me to hate my யாருக்காக? brother. For whom? உங்கள் நிமித்தம். That because of you. சிவகாசியில் இருக்கிறவங்க நிமித்தம். Because of you who are in உலகத்தில் Sivagasi. இருக்கிற மற்றவர்கள் நிமித்தம். For the people who are in the world. அருமையான தேவனுடைய ஜனமே, They are children of God. ஜனங்கள் இன்றைக்கு அது விளங்கிக் கொள்ள முடியல. People do not understand all சத்தியத்தை that. பூர்வமாய் பேசுற அநேகர் இருக்கிறார்கள். There are many speaking against the truth. எனக்கு சீஷனா இருக்க விரும்பினால் If you are willing to be my அவன் disciple, மாம்சத்துக்குரிய எல்லாவற்றையும் you இருக்கும். have to hate everything with the flesh. ஒரு மாம்சம் அவன் மேல் உரிமை பாராட்டக்கூடாது. No அதுதான். flesh can have claim over him. இது எனக்கு புருஷன், இது எனக்கு தகப்பன் என்று சொல்ல முடியாது. He cannot say he's my husband, my father. ஆனால் தான் அவர்களை எல்லாம் வெறுத்து விடு. Therefore you have to hate everything. அவர்களை வெறுத்தவனா இருக்கிறான். He has hated everything. பவுல் சொல்லுகிறான், மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியோம். Then Paul says we know man இது after the முதற்கொண்டு flesh. மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியோம். Hereafter we know no man after the flesh. ஒருவனையும் அறியோம்னு சொன்னா மனைவி இருக்கா, பிள்ளை இருக்கா, தகப்பன் இருக்கா, தாய் இருக்கா. Is there wife, children, father and mother? அதான் அப்போஸ்தல பிரதிஷ்டை. That is the apostolic அவர்கள் consecration. தான் இந்த சபையை கட்ட முடியும். They can only build the church. அவர்கள் மாம்சத்தின்படி ஒருவரையும் அறியாதவர்கள். They are not knowing the known of the அவர்கள் flesh. மாம்சத்தை வெறுத்தவர்கள். They have hated the flesh. அவர்கள் தங்களுடைய ஜீவனை They வெறுத்தவர்கள். have hated their own life. அது மாத்திரமல்ல, Not only that. தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் They have வெறுத்தவர்கள். hated everything they have. அப்படிப்பட்டவர்களை தான் சபையில ஊழியக்காரராக தேவன் நியமித்தார். Only such ones can be appointed as the அருமையான ministers of God in சகோதரனே, the church. சகோதரியே, Brother and sister. உன்னை நடத்துற ஊழியக்காரன் யார் என்று நீ A கண்டுபிடிக்க வேண்டும். minister of God who's leading you,
அதனால்தான் பெந்தேகோஸ்து நாளில் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நிலைத்திருந்தார்கள். On the day of Pentecost, they will continue steadfast in the apostolic அன்றைக்கு fellowship. ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசிகள் அப்போஸ்தலரோடு சேர்ந்து கொண்டார்கள். Believers were baptized, they were having the fellowship of the அவர்களுடைய apostles. உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் புழுக்களிலும் ஜெபம் பண்ணுவதில் அவர்கள் உறுதியாய் They தரித்திருந்தார்கள். will continue steadfastly in the breaking of bread and prayer. அவர்களுடைய உபதேசம் தான் இந்த பூரணத்துக்கு நடத்தும். Their doctrine only leads to perfection. அவர்கள் எல்லாவற்றையும் விட்டதினாலே, Because they left everything. அவர்கள் எல்லாவற்றையும் வெறுத்ததினாலே, Because they hated everything. பேதுருக்கு என்ன கர்த்தர் சொல்லுகிறார்? What is it tells you? பரலோக ராஜ்யத்தின் திறவு போல உனக்கு கொடுக்கிறேன். I am giving you the keys of hell. ஏன் உனக்கு கொடுக்கிறேன்? Why to you? பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை நீ அறிய வேண்டும். You should know the mysteries of the kingdom of பரலோக God. ராஜ்யத்தின் மேன்மையை நீ அறிய You வேண்டும். should know the excellency of the kingdom of God. அப்பொழுதுதான் இந்த சபையை நீ கட்ட முடியும். Then you can build the church. அப்பொழுதுதான் ஜனத்தை நீ பூர்ண வளர்ச்சி கொண்டு வர முடியும். Then you can lead the children of God to perfection. அப்போஸ்தலர் இந்த வெளிச்சத்தை பெற்று தேவனுடைய சபையை The நடத்தினார்கள். apostles received the revelation and led the church of இன்றைக்கும் God. கூட கர்த்தர் அப்படிப்பட்ட மனுஷரை எழுப்பி இருக்கிறார். Even today, the Lord has risen up such people. நாம் அவர்களுடைய உபதேசத்தை கேட்டு ஜீவித்தால் மாத்திரம்தான் நாம் கிறிஸ்துவனுடைய நிறவான வளர்ச்சிக்கு வளர முடியும். Only if we hear the doctrine and live, we can be growing to the perfection of Christ. நிறவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷனாகும் வரைக்கும். Unto the perfect man and the fullness of stature of அப்படியானால் Christ. பிரிவினை என்ன? If so, what's the division? பரிசுத்தாய் பெற்ற ஜனத்துக்குள்ள பிரிவினை உண்டாக Among the காரணம் என்ன? anointed people of God, what's the division? இரண்டு காரியத்தினாலே. That by two things. தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமப்பட்டவர்களாக. But to the unity of the faith and the knowledge of the Son of God. 4வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறீர்கள். Chapter 4, verse 13. பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நாம் ஒரு சரீரமாக்கப்பட்டாலும், In the Holy Spirit, though we have become one body, நாம் இன்னும் ஒன்றாக்கப்பட்டு வளருவதற்கு for us to be made more one and நமக்கு ரெண்டு grow, காரியம் தேவை. we need two things. தேவகுமாரனை பற்றும் விசுவாசம், அறிவு. The knowledge of the Son of God and faith. தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் உரிமைப்பட்டவர்களாகி, Unity of the faith and the knowledge of the Son of God, கிறிஸ்துவினுடைய நிறவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் unto a perfect man and the measure of the stature of the பரிசுத்தாய் fullness of பெற்ற Christ. தேவஜனங்கள் The ஒன்றாக்கப்படுவதற்கு anointed people of God to become one. அவர்களுக்கு ரெண்டு காரியம் தேவை. They need two things. தேவகுமாரனை பற்றும் விசுவாசம், The faith of the Son of God, தேவகுமாரனை பற்றி அறிவு. the knowledge of the Son of இந்த God. ரெண்டும் ஒன்றா இருக்காவிட்டால் If those two are not one, ஜனங்களுக்குள்ள பிரிவினை உண்டாகும். there will be divisions among the people. ஒருமைப்பாடு இந்த ரெண்டு நாளும் தான். Only unity by these நீங்கள் two. என்ன நல்லா கவனிங்க. Listen to me carefully. தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பாடு. The unity of the faith and the knowledge of the Son of God. பரிசுத்தாய் பெற்ற தேவஜனங்களுக்கு The anointed people of God, தேவகுமாரனை பற்றி அறிவும் விசுவாசமும் ஒன்றா இருக்காவிட்டால் if the knowledge and the faith are not one, அவர்களுக்குள்ள பிரிவினை உண்டாகும். there will be divisions in them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவகுமாரனை பற்றி விசுவாசம் என்று சொன்னால் என்ன? What is the faith of the Son of God? அதோட மூல பாஷையில டாக்டரின் என்று எழுதப்பட்டிருக்கு. In the proper translation, it's the doctrine. கிரீக் வார்த்தையில உபதேசம் என்று The சொல்லப்பட்டிருக்கு. Greek word is the doctrine. உபதேசம் ஒன்றா இருந்தால் தான் ஒன்றாக முடியும். Only if the doctrine is one, you can be இப்ப made நான் one. சொல்லுகிறேன் கர்த்தருடைய ஊழியக்காரன் எல்லாவற்றையும் விடுவேன். I say the minister of God should leave everything. அப்ப இனி ஒரு ஆள் சொல்றாரு எனக்கு எல்லாத்தையும் விட முடியாது. The other one says I cannot leave everything. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த சபையை பாஸ்டர் பால் சிலோன்ல தொடங்கும் பொழுது This church, when Pastor Paul started in அவர் Ceylon, சிஎஸ்சில உதேசியாராய். he was a catechist in அவர் CSI. பரிசுத்தாவிக்காக காத்திருந்தார். He was studying for the Holy அவர் Spirit. பரிசுத்தாவிக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் கேட்டார் எதுக்கு நீ பரிசுத்தாவியை கேட்கிறாய்? When he was studying for the Holy Spirit, the Lord asked him, why are இலங்கையில் you எவ்வளவு asking? ஜனங்கள் அழிந்து போறல் அவர்களுக்கு சுவிசேஷம் பேசுறதுக்கு உம்மோட வல்லமை எனக்கு வேண்டும் He என்று said, சொன்னார். many people are perishing. I need thy power to preach the கர்த்தர் gospel. அவரை பரிசுத்தாவினால் அபிஷேகம் The பண்ணார். Lord anointed him with the Holy Spirit. அவர் உபதேசியாரா இருந்தார். He was a preacher. அவர் அபிஷேகம் பெற்றார். He received the Holy Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர் ராத்திரியில படுத்து நித்திரை பண்ணும் பொழுது One night when he was sleeping, அவர் ஒரு தரிசனம் கண்டார். he had a dream, ஒரு சொப்பனம் கண்டார். a vision. ஒரு மலை மேல் இயேசு கிறிஸ்து நின்றார். Jesus Christ was standing on a mountain. அங்கிருந்து அவரோடு பேசினார். He's speaking from நீ there. எல்லாவற்றையும் விட்டு என்ன பின்பற்றி வா, உன்னை கொண்ட என் சபையை நான் கட்டுவேன். You leave everything and come, I will build my church through you. அவர் தன் வேலையை ரிசைன் பண்ணார். He resigned his அந்த job. ஐயர் சொன்னார் பால் நீ இப்படி செய்யக்கூடாது. The catechist said, Paul, do not do உனக்கு so. 5 பிள்ளைகள் உண்டு. You've got 5 children. நீ என்ன செய்வாய்? What will you நீ do? எங்க போவாய்? Where will you go? சொப்பனங்கள் எல்லாம் அப்படி வரும். The dreams will come like that. அதெல்லாம் நீ விசுவாசிக்க Do not கூடாது. believe all that. அவர் சொன்னார் He said, இயேசுதான் என்னோடு பேசினார். Jesus spoke to me. எல்லாவற்றையும் விட்டு வர சொன்னார். He said to leave everything. தானும் தன்னோட மனைவி 5 பிள்ளைகளுமாய் விட்டு வந்தார். He and his wife and 5 children came out. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to இலங்கையில் God. தான் 1922ஆம் வருஷத்தில் இந்த ஊழியம் Only ஆரம்பமானது. in Ceylon 1952 when the ministry பலர் started, விசுவாசித்தார்கள். the many believed. அதே நேரத்தில் இனி ஒரு பெண்டிகோஸ்ல ஒரு முக்கியமான ஒருவர் அவரோடு போய் At சேர்ந்தார். the same time, one other person, an important person at Pentecost, joined along with him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பாஸ்டர் பாலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை அவர் சொன்னார். The Pastor Paul told the revelation he got. ஊழியக்காரன் தகப்பனையும் தாயையும் வெறுத்தவனா இருக்க A வேண்டும். minister of God should hate his father and அவன் mother. எல்லாவற்றையும் வெறுத்தவனா இருக்க They should வேண்டும் hate everything. என்று பேசணும்னு அவர் என்ன சொன்னார்? When he said like that, அவர் they அருமையான were சகோதரன் தான். He's a dear அவர் brother. சொன்னார் இந்த உபதேசம் எனக்கு கடுமையா இருக்கு. He said, this doctrine is hard for me. ஆனபடியால நான் உங்களோடு சேர்ந்து வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்தியாவில வந்து அவர் பெந்தேகோஸ்து ஆரம்பிச்சார். Saying like that, I cannot start. He came to India and started Indian அப்ப Pentecost. உபதேசம் ஒன்றா இருக்குமே ஆனால் ஒன்றா இருக்கலாம். If the doctrine is one, you can be one. தேவகுமாரனை பற்றி விசுவாசம் அல்லாட்ட உபதேசம் ஒன்றா இருந்தால் தான் மனுஷன் ஒன்றாக முடியும். If the faith of the doctrine of the Son of God is one, man can be one. இன்னைக்கு முழு உலகத்துல பெண்டிகோஸ்து வரை ஒன்றா இருக்கிறார்கள். Today, in the whole world, Pentecostals எந்த are one. விஷயத்துல எந்த காரியத்தில் ஒன்றா In இருக்கிறார்கள்? what matter they are one. அவர்களுடைய
உபதேசம் ஒன்றா? Are their doctrine one? இல்ல. No. அவர்களுடைய பிரதிஷ்டை ஒன்றா? Is the consecrations one? இல்ல. No. பலவிதமான ஆட்கள் சும்மா வெளிப்பிரகாரமாக ஒன்றா இருக்கு. Many types of people just outwardly they ஆனா are one. தேவனுடைய சபை அப்படி கட்டப்பட முடியாது. But the church of God cannot be built தேவனுடைய like that. சபையை கட்டுகிறவர்கள் The one who built the church of God, ஒரே உபதேசம் உடையவர்களா they இருக்கும். should have only one doctrine. அவர்களுக்குள்ள வித்தியாசமான உபதேசம் இருக்க There's கூடாது. no difference in doctrine. வித்தியாசமான உபதேசத்தினாலதான் இன்றைக்கு பிரிவினை. Only through the difference of doctrine there's division today. நாங்கள் பிரிக்கல. We do not divide. மற்றவர்கள் எங்களோட ஐக்கியப்படுவா உபதேசம் ஒன்றா இருக்கும். If others have to join, the doctrine should be one. கட்டட ஊழியக்காரன் எல்லாவற்றையும் விட்டவனா இருக்கணும் என்று தேவவசனம் The சொல்ல, word of God says the servant of God should leave everything. எல்லாவற்றையும் விட்டுவிட விருப்பம் இல்லாத ஒரு ஆள் அவர்களோடு சேர முடியுமா? A man is not willing to leave everything, can they join with him? ஒரு நாளும் சேர முடியாது. No, he can never ஆனபடியால் join. தான் உலகத்திலே வித்தியாசமான வெளிப்படுத்தலுடன் ஊழியம் செய்கிறார். Therefore, in the world there are ministers ministering with different kinds of அதை revelation. குறித்து பவுல் திட்டவட்டமாய் சொன்னார். St. Paul speaks clearly about தேவமான that. பற்றி விசுவாசம், In the faith of the Son of God, அதாவது அறிவு, that is the knowledge. டாக்டிஸ் அல்ல, Knowledge. அறிவு. இரண்டாவது Knowledge, secondly, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. முதலாவது உபதேசம், First the doctrine, இரண்டாவது அறிவு. secondly knowledge. அறிவு ஒன்றா இருந்தால் ஒன்றாகும். The knowledge is one, it can become one. இந்த வாட்ச் இருக்கிற இதை குறித்து பல அறிவு உண்டு. The what? There are many knowledges about it. எல்லாருக்கும் சமயம் பார்க்க தெரியும். All know to see the time. இப்ப 9 ஆக போகுது. Now it's going to be 9. இதை பார்க்க தெரியாதவங்களும் உண்டு. Though there are people who are not know ஒரு to see நாளைக்கு the time. நான் வழியில் நடந்து போகும்பொழுது ஒரு ஆள் வாட்ச் கட்டியிருந்தார். ஐயா டைம் என்னங்க? One day in that road, I asked a person, what's the time? அவர் கை நீட்டி சொன்னார், பாருங்க சாமி என்னன்னு பாருங்க. He said, you see to my watch, what's the time? அவருக்கு வாட்ச் பார்க்க தெரியல, சமயம் பார்க்க தெரியல, அழகுக்கு கட்டிட்டு நடக்கிற வயசான He மனுஷன். does not know to see the time. He's an old man, but he's just tying the watch. ஆனா பொதுவாக எல்லாருக்கும் சமயம் பார்க்க தெரியும். Commonly, everybody knows to see the time. ஆனா இனி ஒரு அறிவு இருக்கு. But there's another அது knowledge. ரிப்பேர் பண்றோம். The man who can repair the watch. வாட்ச் கட்டி இருக்கிற எல்லாருக்கும் ரிப்பேர் பண்ண தெரியுமா? All those who wear the watch, can they repair it? அப்படி என்ன வாட்ச் ரிப்பேர் மாதிரி வயிற்று கடிச்சாச்சு. Yes, அவங்க sir. கடையே தேவையில்லை. The watch repair shop is not necessary at all. அவர் இரண்டாவது அறிவு. That's the second இனி இந்த experience. கம்பெனிக்காரன் என்ன சொல்லுகிறார்? What the company இதே போன்று manufactures. எத்தனை வாட்ச் வேணும் நான் செய்து கொடுக்கிறேன். I can manufacture many watches like this. ரிப்பேர் இந்த மாதிரி செய்ய முடியுமா? Can a man இந்த manufacture அறிவில் like எந்த this? அறிவு பெருசு? Which knowledge is greater? So to make it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to அது God. போல தான் கிறிஸ்துவை பற்றி அறிவு. Likewise, the knowledge of ஒரு ஆள் Jesus பிரசங்கம் Christ. பண்றாரு, இயேசு ரட்சிக்கிறார். Jesus Christ saves many. அதோட அவர் He நிப்பாட்டினார். does not stop அது with that. சத்தியம் தான். That is true. அது உண்மை அல்ல என்று நாங்கள் I சொல்றோம். do not say that is ஒரு ஆள் true. சொல்றாரு இயேசு கிறிஸ்து சோமாக்குறார். One says Jesus heals. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to அது God. உண்மைதான். That is ஒரு ஆள் true. சொல்றாரு கர்த்தர் அபிஷேகம் பண்றார். One says Jesus anoints. அது உண்மைதான். That is true. ஆனா இனி ஒருவர் என்ன சொல்றார்? But what is the other one saying? இயேசுவை போல் உலகத்துல மனுஷன் ஜீவிக்க முடியும். Man can live like Jesus in the இயேசுவை world. போல மனுஷன் மாற முடியும். Man can become like Jesus அப்ப in இந்த the வாட்சை world. குறித்து எத்தனை அறிவு உங்களுக்கு? What kind of knowledge he got about the மூன்று watch? அறிவு. 3 kinds of அதே போல knowledge. தான் இயேசுவை குறித்து பல அறிவு மனுஷனுக்கு. Likewise, man has got different knowledge about Christ. எல்லாருக்கும் ஒரே அறிவு அல்ல. All do not have the same ஆனா knowledge. ஒரே அறிவுடையவர்கள் ஒன்றாக்கப்படுவார்கள். But all with the same knowledge can தேவனுடைய become one. குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்கள். Unity of the faith and the knowledge of the Son of God. இயேசுவை போல ஜீவிக்க முடியும் எனக்கு வெளிப்படுத்தல் கிடைச்சதுனால I got the revelation that I can live like Jesus. நான் இந்த ஜனத்தோடு வந்து சேர்ந்து வந்தேன். I joined along with his people. ஒரு சம்பளம் எனக்கு தரல. They are not paying me. இன்னைக்கும் சம்பளம் கிடையாது. No salary today. இன்னைக்கு இதை பார்க்கலும் மேலான ஒரு சத்தியம் ஒரு ஆள் சொன்னா அங்க போயிடுவேன். If a person tells a greater doctrine, I can go ஆனா there. இதுக்கு நாங்க அடிமை அல்ல. We are not slaves to this. இது சம்பளம் எங்களுக்கு பொருந்தல்ல. We have not the earning எங்களை here. பொறுத்தர் ஒண்ணும் செய்யறது இல்ல. Nobody is doing anything for இது us. சத்தியமான நான் இதுக்குள்ள இருக்கிறோம். We are just for the truth. Say we are here. உபதேசத்தினால் நாங்கள் Because of ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். the doctrine, we are one. ஆனபடியால் எங்களை குறித்து நாங்கள் மேன்மையா பேசணும்னு Do நினைக்காதீங்க. not think we are boasting about ourselves. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தருடைய ஊழியக்காரன் எல்லாவற்றையும் வெறுத்தவனா இருக்க A வேண்டும். minister of God should hate அவன் everything. மாம்சத்தை Should வெறுத்தவன். hate his own அவன் flesh. ஜீவனை Hate his வெறுத்தவன். own life. தனக்குண்டான எல்லாவற்றையும் வெறுத்தவன். Hate everything he அவன் has. சபையில நியமிக்கப்படுகிறான். He has to be appointed in the நாம் church. அவர்களுடைய உபதேசத்தை கேட்டு ஜீவிக்கிறதுனால Because you hear our doctrine and living, நமக்குள்ள என்ன உண்டாகிறது? what happens in us? கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி நமக்குள்ள வருகிறது. We have the stature of the fullness of Christ அதே in us. நேரத்தில் ஒரு பகுதியார் என்ன செய்கிறார்கள்? The same time what the other people. மனுஷனோட சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினால அலைகளை போல அடிபட்டு அலையுறாங்க. They are carried about with every wind of doctrine by the cleight of men and cunning இந்த craftiness. சத்தியத்துக்கு கூறமா பேசுற அநேகர் உண்டு. There are many who speak against the truth. மனுஷனோட சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுக்குள்ள தந்திரம் உள்ள போதகம். The every wind of doctrine by the sleight and cunning அவங்க craftiness. தந்திரமாய் உங்களிடத்துல பேசுவார்கள். They will speak cunningly to you. இப்படிப்பட்ட ஜீவியம் செய்ய You முடியாது. cannot lead such a வேதத்தை life. புரட்டுவார்கள். They'll just divert the வேதத்தை word of God. வித்தியாசமாய் They பேசுவார்கள். speak the word of God ஊழியக்காரன் differently. எல்லாவற்றையும் விட வேண்டாம். The minister of God should not leave everything. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஏனென்றால் கண்காணியானவன் ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்க வேண்டும். Because the deacon should be husband of one wife. அது நேற்று அந்த குறிப்பிட்டிருந்தது. It was just mentioned அதுக்கு yesterday. நான் சரியான பதில் கொடுக்கிறேன். தயவு செய்து என்ன கேளுங்க. I will answer properly. Listen to me. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டாலே என்ன பொறுத்து கொள்ளுங்க. Just bear with me if I take time. சத்தியத்தை அறிய விரும்பினால் உட்காருங்க. If you are willing to know the truth, you அந்த can. பாதி வழியில விட்டுட்டு போனா அந்த ஆள் எல்லாத்தையும் உளறி போட்டு போயிட்டாருன்னு நினைப்பீங்க. Just if you leave in halfway, you'll say that man has left in the halfway. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தருடைய அப்போஸ்தலன், The apostle of God, அப்போஸ்தல பிரதிஷ்டையுடைய ஊழியக்காரன், a
minister of God, the apostolic அவன் மாம்சத்தை consecration. வெறுக்க வேண்டும், That's why hate is flesh, அவன் ஜீவனை வெறுக்க hate வேண்டும். is life. சீஷர்கள் என்ன சொன்னார்கள்? What the disciples பேதுரு say. சொல்றார், Peter says, உம்முடைய உபதேசத்தை கேட்டு நாங்க விட்டுட்டோம், we are leaving your doctrine, we have left everything. நாங்கள் வெறுத்துட்டோம், We have hated everything. நீ சொன்ன உபதேசத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டுட்டோம். We accepted your doctrine. மார்க் 10:28 வசனத்தில் என்ன சொல்றான்? Mark chapter 10 verse 28. ஆண்டவரே நீர் சொன்னவுடன் நாங்க எல்லாவற்றையும் விட்டுட்டோமே. Lord, as you said, we have left everything. வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட 100 அத்தனையாக வீடுகளையும் கவனிங்க, வீடு, சகோதரரையும் சகோதரர், சகோதரிகளையும் சகோதரி, தாய்களையும் தாய், பிள்ளைகளையும் பிள்ளை, நிலங்களையும் நிலம், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாக உங்களுக்கு மனைவி எங்க? Where is the wife? மனைவியை கொடுக்கலையே. He did not give you wife. சரி, அன்புள்ள தேவன் அப்படி செய்யலாமா? Can a loving God do so? மனைவியை வெறுத்துட்டு வர சொன்னா இங்க மனைவி ஏன் கொடுக்கல? He said hate your wife, but why did he not give a wife here? நல்லா வாசித்து பாருங்க. Just read properly. என்ன சொல்றாரு? What does he say? என்னத்தை வெறுக்க சொன்னாரு? What does he tell to hate? மனைவியை வெறுக்கணும். Hate your wife. 100 அத்தனையாக யாரை கொடுப்பேன்? தாயை கொடுப்பேன், சகோதரியை கொடுப்பேன், சகோதரரை கொடுப்பேன், பிள்ளைகளை கொடுப்பேன், நிலங்களை கொடுப்பேன், மறுமையில நித்திய ஜீவனை கொடுப்பேன், மனைவி மாத்திரம் தர மாட்டேன். He'll give everything, but he will not give a wife. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I'll tell you now. ஏசாமி சொன்னாரு மனைவியை கொடுக்க மாட்டேன். Jesus said, I'll not give you wife. ஆனா பிள்ளைகளை கொடுக்கறேன்றாரு. But he says, I'll give you அது எப்படி children. மனைவி இல்லாம பிள்ளைகள் வந்துச்சு? How a wife without a wife with children? இது வேற சிரிப்பு. That's another joke. இதெல்லாம் ஒரு கேள்வி தானே. This is all a மனைவி question. இல்லாம எப்படி பிள்ளை வந்து? Without a wife, where the பிள்ளைகளை children? கொடுக்கறேன்றாங்களே. He says, I'll give you children. அதுதான் 1 தீமோத்தி 3 வாசிக்கிறது. 1 Timothy chapter 3, you read. என்ன சொல்றார்? What does he say? விவாகம் பண்ணாத பவுல் Paul is unmarried. விவாகம் பண்ணாத தீமோத்திக்கு நிருபத்தை எழுதுறார். He's writing the epistle to the unmarried Timothy. இந்த கன்னியகர் பவுல் விடோவர் என்று சொல்றாங்க. Today many say that Paul is a widower. அவர் விடோவர் அல்ல. He's not a widower. அவர் கல்யாணம் பண்ணி அவரோட மனைவி மரிக்கல. He is not married and his wife did not அவர் die. கல்யாணம் பண்ணவும் இல்ல. He did not get married at all. அவர் கல்யாணம் பண்ணல என்று எப்படி சொல்ல முடியும்? How can he prove that he was not married? நான் நிரூபிக்கிறேன். I can prove. 1 கொரிந்தியர் 7:8 வசனம். 1 Corinthians chapter 7 verse 8. வாசி. சீக்கிரம். விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் என்னை போல இருந்து விட்டால் என்ன போல இருந்துட்டா நல்லது. விவாகம் பண்ணாதவளை பார்த்து சொல்லுது என்ன போல இருந்துரு. Looking at the unmarried, he says, you be like me. கைம்பெண்ணை பார்த்து விவாகம் பண்ணி புருஷனை இறந்து போன ஸ்திரியை பார்த்து சொல்லி என்ன போல இருந்துரு. So, to the unmarried who lost his husband, he says, அப்ப you be like விவாகம் me. பண்ணி இருந்தா அவரை சொல்லுவார்ல. If he was married, he would say so. கன்னியை பார்த்து என்ன சொல்லுது என்ன Looking போல at the இருக்கு. virgin, he says, abide நீங்கள் with me. எல்லாரும் என்ன போல இருக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. உங்களுக்குள்ள விருத்தம் இல்லாதபடியால அவனவனுக்கு அளிக்க கிருபையின்படி நடந்து கொள்ளுங்க. You just live according to the grace you have. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்ப பவுல் விவாகம் பண்ணாத மனுஷன். Paul was an unmarried man. அப்போஸ்தல காலத்திலேயே பேதுரு இருந்த காலத்திலேயே பவுல தேவன் அப்போஸ்தலனாக அபிஷேகம் The days of Peter itself, the Lord anointed Paul as a disciple. பவுல் போய் பேதுரு கூட சேர்ந்து கொண்டார். Paul got along with Peter. அவர்கள் ஐக்கியப்பட்டு ஊழியம் செய்தார். They all got along. பேதுரு விவாகம் பண்ணின மனுஷன் தான். Peter was a married man. ஆனா ஊழியத்துக்கு வந்த பிறகு விவாகம் பண்ணல. But after coming to the ministry, he did not get அது married. செம்படவனா இருந்த காலத்திலே பண்ணினாரு. When he was a fisherman, he got married. அப்போஸ்தலன் ஆக்கப்பட்ட பிறகு எனக்கு மனைவி வேணும்னு போய் பண்ணல. After becoming an apostle, he did not say, I should have a wife and marry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான தேவனுடைய ஜனமே. Dear children of God, இங்க என்ன சொல்லப்படுது? what is mentioned here? 1 தீமோத்தி 3 வாசிக்கும் 1 Timothy chapter 3. அங்க 4 விதமான கூட்டத்தாரை குறித்து படிக்கிறோம். We read about 4 groups of people. இது பெரிய விஷயம். It's a great matter. விடிய சொல்ல ஆயத்தம். We are telling நீங்க you, உட்கார்ந்திருந்தா if you are sitting, நீங்க உட்கார்ந்தா விடிய பேசி if you முடிக்கலாம். are sitting early morning till I எங்களுக்கு tell ஒரு you, கலைப்பும் இல்லை. எங்களுக்கு அந்த சுவிசேஷத்தை குறித்து எங்களுடைய இருதயம் என்ன செய்யாது? எங்களுடைய இருதயம் திறந்திருக்கின்ற அப்போஸ்தலன் சொன்னார். we are not tired. The apostle says our hearts are open for your gospel. ஆனபடியினால சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Therefore we should know the truth. விவாகம் பண்ணாத பவுல் விவாகம் பண்ணாத தீமோத்திக்கு நிருபத்தை எழுதுறார். Unmarried Paul is writing the epistle to the unmarried Timothy. என்ன What is it? நிருபம் என்ன? What's the epistle? 3 அதிகாரம் முதல் 3 வசனம். Chapter 3, the first 3 verses. வாசி. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியதையுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாயிருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாயிருக்க வேண்டும். Praise be to God. இவன் கண்காணிப்பை விரும்புறான். He is desiring the office of கர்த்தருடைய ஊழியம் செய்ய விரும்புறான். He is willing to
to serve God, கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்க விரும்புறான். is willing to be a minister of God. ஆனபடியால தான் தீத்துவுக்கு எழுதும்போது அந்த வசனம் அதிலே குறிப்பிட்டிருந்தது. Therefore to Titus, even that word is mentioned. குறைவானது நிறைவாக்கும்படி நான் உன்னை கிரேத்தா தீவில விட்டு வந்தேன். I am leaving you in Crete land to fulfill தீத்து that. முதலாம் அதிகாரம் 6ஆம் வசனம். குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவி நீ குறைவாயிருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனை ஏற்படுத்தலாம். You can appoint him. தீத்து விவாகம் பண்ணானோ? Was Titus married? அவனுக்கு கல்யாணம் கட்டி வச்சாரோ? With Paul got him married? No. அந்த தீவில in that island, கிரேத்தா தீவில நான் விட்டு வந்தேன். I left him in the island of பட்டணங்கள் தோறும் இப்படிப்பட்ட மூப்பர்களை ஏற்படுத்து. In every city you ordain elders like this. அவன் ஒரே மனைவியோட புருஷனா இருக்கணும். You should be husband of one wife. சாட்சியுள்ள பிள்ளைகளா இருக்கணும். Faithful children. இப்ப 3ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி வருவோம். You come to chapter 3. அதான் மிகவும் முக்கியமானது. That's important. கண்காணிப்பு விரும்புறான். இங்கிலீஷ்ல பிஷப். English it is bishop. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தமிழ்ல கண்காணிப்பு. Tamil it is நல்லதுதான் விரும்புறது. He is desiring a good thing. ஆனால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? But how should he be? அவன் ஒரே மனைவியுடையவனா இருக்கணும். Husband of one wife. சாட்சி உள்ள பிள்ளைகள் இருக்கணும். அவன் மதுபான பிரியனா இருக்க கூடாது. Not given to wine. அவனுக்கு பணாசை இருக்க கூடாது. Not to be filthy lucre. அவனை நீ ஏற்படுத்து. You appoint him. எங்க? Where? குறைவான இடத்துல. In a place where it's lacking. அப்ப விவாகம் பண்ணாத பவுலோட, with the unmarried Paul, விவாகம் பண்ணாத தீமோத்தேயோட, with the unmarried Timothy, விவாகம் பண்ணாத தீத்துவோட, with the unmarried Titus, விவாகம் பண்ணி நல்ல குடும்ப ஜீவியம் செய்து சாட்சி பெற்ற ஒரு குடும்பஸ்தன் வந்து சேர்ந்து ஊழியம். A family man who was married with good report children, he came and joined along. கண்காணியானவன் ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்க வேண்டும். விவாகம் பண்ணாமல் ஊழியம் செய்த தவறென்று சொல்லுகிறவர்கள் முதலாவது பவுலை எழுப்பி தீமோத்தி எழுப்பி கல்யாணம் பண்ணி வைக்கணும். Want to say that without marrying is not serve God? அனுப்பி விடுங்க, நான் சொல்றது. Just forgive me what I'm saying. முதல்ல பவுலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். First of all you should get Paul married. தீமோத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும். Get Timothy married. தீத்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். Get Titus married. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விவாகம் பண்ணாத பவுல் விவாகம் பண்ணாத தீமோத்திக்கு தான் சொல்றார். Paul who's unmarried is telling this unmarried Timothy. இப்படிப்பட்டவன் இருந்தால் அவனை சேர்த்து. If there are such ones you join. அவன் எப்ப விவாகம் பண்ணினான்? When did he get married? அவனை பவுல் ஊழியத்துக்கு எடுத்த பிறகு அவனுக்கு கல்யாணம் கட்டி வச்சாரா? Did he take for the ministry and then get him married? கேள்விக்கு பதில் தான் பேசுறேன். I'm seeking the answer for a question. எப்பொழுது கல்யாணம் கட்டினான்? When was he married? அவன் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னே, before coming for the ministry, அவன் விவாகம் பண்ணி, he got married, அவன் பிள்ளை பெற்று, having children, சாட்சியுடையவனாய் ஜீவித்தபடியாலே, because he lived with a good report. பவுல் என்ன சொல்றான்? What does Paul say? அவன் கண்காணிப்ப விரும்புறான். He's willing also to be a bishop. It's good thing. நீ என்னோட சேர்ந்து. You can come along with John. அப்ப எப்பொழுது அவன் குடும்ப ஜீவியம் செய்துட்டு வந்தான்? Therefore, when did he lead a family life? கர்த்தருடைய ஊழியக்காரனான பிறகு அவன் குடும்ப ஜீவியம் செய்தானா? Did he lead a family life after he became a servant of God? No. அப்படிப்பட்டவனே அவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்யும்படிக்கு சொன்னது. Such ones they were appointed to minister. ஆனபடியால் தான் இயேசுசாமி சொன்னார் பாருங்க, 100 தனியாய் பிள்ளைகளை கொடுப்பேன். Therefore Jesus says 100-fold I'll give you children. இப்போ ஒரு ஆளு விவாகம் பண்ணி ஊழியத்துக்கு வருது. Now a person is married and coming. 4 பிள்ளைங்க இருக்கு அந்த ஆளுக்கு. Got 4 children. என்ன பார்த்து இயேசுசாமி என்ன சொன்னாரு? நீ விவாகம் பண்ணல பாரு, நீ எல்லாத்தையும் மறுத்துட்டு வந்த, இந்த 4 பிள்ளை நீ எடுத்துக்கோ. Looking at me Jesus said you've not married, you've hated everything, you take these 4 children. அப்ப அதுபோல எத்தனை குடும்பஸ்தரங்களோடு வந்து ஊழியம் செய்றாங்க. Like that there are many family people along with us. நாங்கள் விவாகம் விலக்குறவங்க அல்ல. We do not just reject marriage. எனக்கு லைசென்ஸ் உண்டு. I've got a license. நான் இங்கே கூட வந்து கல்யாணம் நடத்தி கொடுத்தேன். Even in Sivagasi I've conducted many மனுஷன் marriages. தனிமையா இருப்பு நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டாக்குவேன். God said it's not good for man to be alone. தேவையானவனுக்கு தான். It's only for those who தேவையானவன் விவாகம் பண்ணட்டும். Those who are needed can marry. தேவையில்லாதவன் என்னத்துக்கு விவாகம் பண்ண வைக்கணும்? Those who are not needed, why should he get married? அது தேவனுடைய வசனத்துக்கு மாறான. That's against the word of God. தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னவர்களாக்கி கொண்டவர்கள் உண்டு. There are many who are made eunuchs for the kingdom of God. மனுஷர்களால் அன்னவர்களாக்கப்பட்டவர்கள் உண்டு. There are eunuchs made of தாயின் வயிற்றில் அன்னவர்களாக்கப்பட்டவர்கள் உண்டு. There are eunuchs from the ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன். He that is able to receive. தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் ஒருவன் அன்னவனாக தன்னை ஏற்படுத்தினான். If a man has to be made eunuch for the kingdom of God. தேவனுடைய வசனத்தின் கர்த்தராகிய கிறிஸ்து கூட அன்னவனாய் தான் காணப்பட்டார். Even Jesus Christ was an eunuch. அல்லாவிட்டால் அவர் வாலிபனா வந்து அவரும் கூட கல்யாணம் கட்டி இருக்கலாமே. Therefore when he was young you could have got married. அவர் மனுஷனா தானே இருந்தார். He was a man. அவர் தேவனா இருந்தாலும் கூட மனுஷனா தான் வந்தார். Though he was a God, he came down the form of a man. அவர் அன்னகனாய் காணப்பட்டார். He was found to be an eunuch. அவர் அன்னத்துவத்தை குறித்து பேசினார். He is speaking about eunuch. மத்தேயு 19 அதிகாரம் 12 வசனத்தை படிச்சு Matthew பாருங்க. chapter 19 verse 12. தாயின் வயிற்றில் அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். ஏற்றுக்கொள்ள வல்லவன் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. All cannot receive this. ஆனபடியால் தான் இதுக்கு விரோதமாக எழுதுகிறார்கள். Therefore they rise against all this. ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள. He that is able to receive it, let him மனுஷ receive. ஞானத்தில் இதை பெற்றுக்கொள்ள முடியாது. It cannot be received by the man's
twisted. பரலோகத்திற்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். God the Father in heaven has revealed this. பரலோகத்தின் வெளிப்படுத்தலை பெற்றுள்ளதான் அப்படி ஜீவிக்க முடியும். Only those who got the revelation of heaven can live. கண்காணியை நீங்கள் விளங்கி இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். I hope you have understood about the bishop. விவாகம் பண்ணி குடும்ப ஜீவியம் செய்தவர்கள் பவுலோடு சேர்ந்து ஊழியம். Man who was leading a family life was along with Saint Paul. பேதுருக்கு மனைவி இருந்தது. Peter had wife. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? But what does he say now? பேதுருவை போல எனக்கு ஒரு மனைவியை கூட்டிக் கொண்டு திரிய அதிகாரம் இல்லையா? Like Peter having no authority to take about a wife. அங்க பேசும்போது என்ன சொல்றார்? When he speaks the word மனைவியாகிய சகோதரி. wife, that who is the sister. முதல்ல மனைவி இப்ப சகோதரி. First a wife, now a sister. கல்யாணம் பண்ணின காலத்துல மனைவி அப்போஸ்தல உத்தியோகம் பெற்ற பிறகு சகோதரி ஆச்சு. When married she was the wife of the apostle minister, she is a sister. மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதல்ல தேவனுடைய ஊழியம். The ministry of God is not to fulfill the carnal lust. தெய்வத்தினுடைய திருமனசில் அப்படி இல்ல. In the divine mind of God it was not so. ஆனபடியால் தான் ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன். Therefore he that is able to receive it, let him receive. விவாகம் பண்ணாத பவுலோட The unmarried Paul, விவாகம் பண்ணின குடும்பஸ்தரும் கூட சேர்ந்து ஊழியம் செய்தார். they were family people ministry. அதனால விவாகம் பண்ணினா தான் ஊழியம் என்று சொன்னால் அது மகா தவறு என்று நான் சொல்றேன். Therefore I say if you say only married as a ministry, it's the greatest அவங்க wrong. தேவனுடைய சத்தியத்துக்கு மாறாக பேசுறாங்க. That is again speaking the truth of அவர்கள் God. தேவனுடைய மனதை அறியாதவர்கள். They are not knowing the mind of God. ஆனால் தான் முதலாம் கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே பல ஆட்களை குறித்து பவுல் பேசுறார். 1 Corinthians chapter 7, Paul speaks about Pala many groups of varieties. people, many varieties. பலவிதமான ஆட்கள். But many varieties. முதல்ல என்ன சொல்றார்? What is the first thing? முக்கியமான பகுதியை பேசுறார். First important part. கொரிந்திய சபையார் அவருக்கு எழுதி கேட்டது. The Corinthian people wrote to him and asked, இப்படி எல்லாம் இருக்கிறதே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? such things are in a church, what நீங்கள் shall we எழுதின do? கடிதம் எனக்கு கிடைச்சது. I received your letter. நான் அதுக்கு பதில் எழுதுறேன். I'm answering now. என்ன சொல்றேன்? What does he say? உங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசமான ஆட்களை குறித்து நான் பேசுறேன். I'm speaking about the varieties of people in you. முதலாவது என்ன சொல்றார்? First of all, what does he say? அதான் முதல்ல தேவனுடைய மனசில் இருக்கிற நோக்கத்தை சொல்றார். He tells about the first thought in the mind of God. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Chapter 7, verse 1. நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. நல்லது. It's good. முதல் காரியம். First thing. கவனியுங்கோ. Listen to me. கல்யாணம் கட்டணும், குடும்பம் நடத்தணும், கல்யாணம் கட்டாவிட்டா பைத்தியம், அப்படி இப்படி அது சூடுன்றது மனசுல எல்லாம் கேட்டுக்க. Lilia, that you should get married. If not getting married, no ministry. நீங்கள் எனக்கு கடிதம் கிடைச்சு எழுதின கடிதம் கிடைச்சு நான் பதில் சொல்றேன். ஸ்திரீயை தொடாம இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. Concerning the things where he wrote to me, a man saying it's good for a man not to touch a woman. அதுதான் முதல். That is first. அதுதான் பெரிய காரியம். That is the greatest அதுதான் thing. ஆழமான சத்தியம். That is the deepest truth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதனால தான் சீயோன்ல நிற்கிறவர்கள் ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் என்று வாசிக்கிறோம். Therefore we read those who stand in Mount Zion and not defiled with women. ஒரு சத்தியம் தெரியாம சும்மா ஒரு பேப்பர்ல எழுதி விட்டுட்டா போதுமா? Without knowing the truth, if you write in a paper, is it enough? யாராவது பேசினா கோபம் வருது பார்க்கணும். But when we speak, they get annoyed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகவும் நல்லது என்று தான் கிரீக்கில. In Greek, it is far better. ஸ்திரீயை தொடாம இருக்கிறது மனுஷனுக்கு மிகவும் நல்லது. It's good, far better for a man not to touch a woman. கிரீக் வார்த்தை கலோஸ். Greek word is kalos. மிகவும் நல்லது. It's far better. அதுதான் தெய்வத்தினோட திருமணம் இருக்கிற பெரிய நோக்கம். That is the greatest thought in the divine mind of God. இரண்டாவது கொஞ்சம் குறைஞ்சிட்டு. Secondly, it's coming அடுத்த along. வாசி. அடுத்த வசனம். விவாகம் இல்லாதவர்களை பெண்கள் முதல்ல என்ன? First, தொடக்கூடாது. not to touch. அப்ப அப்படி ஒரு கூட்டத்தார் உண்டு. There are a group like that. அவர்கள் மாம்சத்தை வெறுத்தவர்கள். They are hated their own flesh. அவர்கள் வெறுத்து ஜீவிக்கிறவர்கள் தொடக்கூடாது. They are hated everything not to ஏற்றுக்கொள்ள touch. வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன். He that is able to receive it, let அடுத்து him என்ன receive. சொல்றது? Nextly, நீங்கள் எழுதின காரியத்தை எழுதுறேன். I'm writing what he wrote to me. உங்களுக்குள்ள இப்படி எல்லாம் இருக்கிறனால நீங்க அப்படி செய்யுங்க. Because the such things are new. வீட்டுல போய் வாசி பார்த்து கொள்ளுங்க. Go எனக்கு home முதல் and காரியம் read. போதும். First thing is enough. கண்காணியானவன் ஒரே மனைவியோட புருஷனா இருக்கணும். A bishop should be husband of one wife. அவன் குடும்ப ஜீவியத்தை நடத்தி நற்சாட்சி பெற்றதுனால பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்யும்படிக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார். Because he led the family life having good report, he got the power to have the ministry. அதே நேரத்தில் விவாகம் பண்ணின ஸ்திரீகளும் இருந்தார்கள். At the same time, they were married women. விவாகம் பண்ணாத ஸ்திரீகளும் இருந்தார்கள். They were unmarried women also. உதவிக்காரராக விவாகம் பண்ணாத ஸ்திரீகள் பவுலோடு இருந்து ஊழியம் செய்தார்கள். Along with Saint Paul as helpers, they were unmarried women with him. அப்போஸ்தலர் அப்படிப்பட்டது ஊழியம் செய்தபடியால தான் நாங்களும் அப்படி செய்கிறோம். Because Paul says, apostles did that mystery, we are doing like this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பவுலோடு பெபேயால் இருந்து ஊழியம் செய்தார். With Saint Paul, Phoebe was there. அவள் சுவிசேஷ ஊழியத்தில் எனக்கு கழுத்தை கொடுத்தோன்னு சொல்றார். She gave a neck in the gospel sake. தெயோதியாலும் சிந்தியாலும் எனக்கு ஊழியம் செய்தார்கள் என்று சொன்னார். Lydia and Cynthia, she gave ministry for பிலிப்பியர் us. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Philippians chapter 4 ரோமர் verse 2. 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Romans 16 இயேசு chapter verse கிறிஸ்துவோட 1. வாலிபர்கள் ஸ்திரீகள் இருந்து ஊழியம் செய்தார்கள். Along with Jesus, there were young women working. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Luke chapter 8 verse 3. ஒரு ஆள் தான் வாசிக்கணுமா? இன்னொரு ஆள் வாசிக்க கூடாது. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆசைகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். யாரோட? 13 brothers. எத்தனை சிஸ்டர்ஸ்? How many sisters? அநேக ஸ்திரீகள். Many women. அளவே கிடையாது. Many. அநேக. Numberless.
அநேக ஸ்திரீகள். Many women were there. யாரோட இருந்து ஊழியம் செய்தாங்க? With whom were they? இயேசு கிறிஸ்துவோட. With Jesus Christ. 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்தபடியே ஸ்திரீகளும் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். எப்படி? அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்கள். ஸ்திரீகளும் Women. அது விவாகம் பண்ணாதவர்களுக்கு தான் குறிச்சு. He is speaking about the unmarried women. அதே நேரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது விவாகம் பண்ணின ஸ்திரீகளை பற்றி. Verse 12 it sees the married women. ஆனால் 11ஆம் வசனத்திலேயும் 12ஆம் வசனத்திலேயும் ஸ்திரீகள் என்றும் அங்க வைஃப் என்று சொல்றது ஒரே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. Verse 11 and 12 the women and wife are same word. குணே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குணே குணே Gune. It's mentioned as Gune. குணே என்று சொன்ன ஸ்திரீ. Gune means women. ஆனால் கிரீக்கில் இருந்து இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்ததான பண்டிதர்கள் But the historians who translated from the Greek to the English 11ஆம் வசனத்தை அவர்கள் தவறாக மொழிபெயர்த்தார். they wrongly interpreted the 11th verse. கிரீக் வார்த்தையிலே தேர் வைஃப் என்று இல்ல. In Greek it is not their wife. தேர் என்று இல்ல, வைஃப் என்று தான் சொல்லி. There is not their only wife is mentioned. ஆனால் மொழிபெயர்க்கும் போது தேர் வைஃப் என்று சொல்லி. But in translation it said as their wife. ஆனால் தான் விவாகம் பண்ணின ஸ்திரீகள் என்று வந்தது. Therefore married women is there. உங்களுக்கு விளங்கணும்னா நான் இங்க தான் குடி இருக்கிறேன், நீங்க வந்து என்ன கேட்கலாம். You have to understand I'm staying here, you can come and ask me. அதெல்லாம் எடுத்து உங்களை காட்டுறேன். I will show everything there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்போ விவாகம் பண்ணாத ஸ்திரீகளும் இருந்தார்கள். There were unmarried women also. அதான் பெபேயா. That is ரோமர் Phoebe. 16ஆம் அதிகாரம் 1. Romans chapter 16 verse 1. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நம்முடைய சகோதரி ஆரோட இருந்து வேலை செய்ய நம்முடைய சகோதரிய பாரு. Phoebe our sister. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to அவ God. என்னோட இருக்கறா. She is with me. அவள் இந்த ஊழியத்திலே ரொம்ப கஷ்டப்பட்டா. She is suffering with me in the ministry. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Philippians chapter 4 verse 2. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளி அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி முன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளேமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். என்னோட கூட மிகவும் போராடினாங்க. They labored much along with me. ஏவதியாளும் சிந்தியாளும் கல்யாணம் கட்டல. கல்யாணம் கட்டாத சகோதரி மாதிரி பவுலோட இருந்து வேலை செய்தாங்க. Unmarried women were with Saint Paul and working. நேத்து வசனத்துல இதெல்லாம் இருந்தா அதனால தான் இன்னைக்கு சொல்றேன். Yesterday this was in the verse, I'm telling you all this கர்த்தருக்கு today. ஸ்தோத்திரம். Praise be to God. இப்ப அப்போஸ்தலரோடு சேர்ந்து இவர்கள் எல்லாரும் இருந்து ஊழியம் செய்தாங்க. You all with the apostles, you are ministering along. ஆனதியால கடைசி காலத்துல தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை எழுப்பி இருக்கிறார். Therefore the last days the Lord has risen such a ministry. அதுல இனி ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருந்தது. There was another word mentioned there. ஆசாரின் ஒரு கன்னியை விவாகம் பண்ண வேணும் என்று வேதாமம் சொல்லுது. The word of God says a priest should marry a virgin. லேவியராகமம் 21ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். Leviticus chapter 21. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டாம், எனக்கு தெரியும் வசனம். I know the verse. ஆசாரின் விவாகம் பண்ண வேண்டும். A priest should get married. அது பழைய ஏற்பாட்டின் ஆசாரி. That is the priest of the Old புதிய Testament. ஏற்பாட்டின் ஆசாரின் மனைவியை வெறுக்க வேண்டும். A New Testament priest should hate his wife. கட்டிட்டு வெறுக்கணுமா? என்னத்துக்கு இந்த வேலை? கட்டாமலே இருக்கிற நல்லது. Is it to hate after getting married? It's better not to get married at all. Praise be to God. பழைய ஏற்பாட்டின் ஊழியத்துக்கும் புதிய ஏற்பாட்டின் ஊழியத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியாமல் பேசுறாங்க. Without knowing the difference of the Old Testament and New Testament ministry, they speak. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஊழியம் செய்தவர்கள் The ones who minister in the Old Testament, லேவி ஆசாரியத்தை அவர்களை பெற்றிருந்தார் என்று படிக்கிறோம். they received the Levitical priesthood. அவர்கள் ஆரோனோட முறைமையின்படி லேவி ஆசாரியத்தை பெற்றார்கள். They received the Levitical priesthood according to the order of அந்த லேவி Aaron. ஆசாரியத்துமானது மனுஷனை பூர்ணராக்கல. That Levitical priesthood cannot perfect அந்த man. லேவி ஆசாரியத்தும் மனுஷனை பூர்ணராக்குமையான That Levitical priesthood had perfected man. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீ ஒரு ஆசாரியனை எழுப்ப வேண்டியது என்ன? What's the reason of raising another order of Melchizedek? எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Hebrews chapter 7 verse 21. 11. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரி முறைமைக்குட்பட்டு இருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரி முறைமையினாலே பூர்ணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆரோனுடைய முறைமை மெல்கிசேதேக்கினுடைய முறைமை. Order of Melchizedek and order of Aaron. ஆரோனின் முறைமையின்படி ஊழியம் செய்த ஆசாரியன் விவாகம் பண்ண வேண்டும். A priest who ministers the order of Melchizedek should அவன் be ஒரு married. கன்னியை விவாகம் பண்ண வேண்டும் என்று வாசிக்கிறோம். We read that they should get married to a virgin. அந்த ஆசாரிய ஊழியம் மனுஷனை பூர்ணப்படுத்துமையானா If that Levitical priesthood could perfect man, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இனி ஒரு ஆசாரி எழும்ப வேண்டியது என்ன? what's the rising the order of Melchizedek? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இனி ஒரு ஆசாரி எழும்ப வேண்டியது என்ன? என்ன சொல்லு. Why should there rise after the order of Melchizedek? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஒரு ஆசாரி எழும்ப வேண்டியது என்ன? Why they should risen after the order of Melchizedek? ஆரோனோட முறைமை மனுஷனை பூர்ணப்படுத்தல. The order of Melchizedek cannot perfect man. மெல்கிசேதேக் யார்? Who is Melchizedek? அதுதான் பரிசுத்த ஆவியார். He is the Holy Ghost. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் என்ன படிக்கிறோம்? Hebrews chapter 7 what do வாசி you read? முதலாம் வசனத்தில். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். There's no father, mother without
without any descent. இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவன். தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பா இருக்கிறார். It's made like unto the Son of God. அதான் பரிசுத்தாவி. That is the Holy Spirit. முந்தின நித்தியத்திலே 3 பேரை காண்கிறோம். The former eternity you can find 3 persons. பிதா, குமாரன், மெல்கிசேதேக். Father, the Son, and the Melchizedek. அப்படியால் தான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று நாங்கள் காண்கிறோம். Therefore we can find the lamb slain. கர்த்தராகிய கிறிஸ்து இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர். Jesus Christ became the priest according to the order of Melchizedek. கவனியுங்கோ. Listen to me. ஆசாரியன் விவாகம் பண்ண வேண்டும் என்று லேவியராகமம் 21ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று எங்களை குற்றம் சாட்டினார். Leviticus 21 he says that priest should be married. They pointed out. இந்த காலத்திலேயும் அவர் ஆரோனுடைய ஆசாரியத்தின்படி தான் ஜீவிக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். I think even these days he is living under the order of Aaron. ஆரோனுடைய ஆசாரித்துவம் மனுஷனை பூர்ணப்படுத்துமையானால் If the priesthood of Aaron could perfect man, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீ ஒரு ஆசாரியன் எழும்ப வேண்டியது என்ன? why they should rise after the order of Melchizedek? பழைய ஏற்பாட்டின் காலம் முழுவதும் மனுஷனை பூர்ணத்துக்கு நடத்தவில்லை. The Old Testament cannot lead man to perfection. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஊழியம் செய்த ஆசாரியன் கன்னிகை விவாகம் பண்ணி ஜீவித்தான். A priest who ministered in the Old Testament married a virgin and ஆனால் lived. அவனுடைய ஆசாரித்துவம் மனுஷனை பூர்ணத்துக்கு கொண்டு வரும். But his priesthood cannot lead man to perfection. அதனால் கர்த்தராகிய தேவன் இனி ஒரு ஆசாரியனை எழுப்ப வேண்டியிருக்கிறது. Therefore Lord God had to raise another priesthood. தேவகுமாரனுக்கு ஒப்பானவர். He was unto the Son of அவர் God. யார்? Who is he? அவர் பரிசுத்தாவியார். He is the Holy அவர் Spirit. எப்படிப்பட்டவர்? How is he? அவருக்கு தாயின் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லை. Without father, without mother, without descent. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தேவனுடைய ஊழியத்துக்கு வர்ற ஒரு ஊழியக்காரனுக்கு தாயின் தகப்பனும் வம்ச வரலாறும் உண்டா? A minister of God is coming under the order of Melchizedek as he got father and mother. அவனுக்கு விவாகம் பண்ணாமல் எப்படி வம்சாவளி உண்டாகும்? How can he have this order without this marrying? கர்த்தராகிய கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியனார். Jesus Christ, according to the order of Melchizedek, became the high priest. அவர் எங்களுக்கு முன்னோடினவராய் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்திருக்கிறார் என்று படிக்கிறோம். We read as a forerunner is entered the most holy place. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இருந்து நீங்கள் படிக்கும்போது Hebrews chapter 5 verse 8 கர்த்தராகிய onwards. கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் பிரதான ஆசாரியனாயிருந்து அவர் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிருக்கிறார். Christ Jesus being high priest according to the order of Melchizedek entered the most holy place. அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறவர்களை பூர்ணப்படுத்தும்படிக்கு For those who enter the most holy place to perfect them, ஒரே வழி one way. மெல்கிசேதேக்கின் முறைமை. The order of Melchizedek. தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாதவராய் அவர் He காணப்படுகிறார். was seen without father, mother, without descent. அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அப்படி மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து உண்டானால் He was entered the most holy place in the order of Melchizedek. மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க போற தேவனுடைய சபை எந்த ஒழுங்கின்படி ஜீவிக்க The வேண்டும்? church of God is entering the most holy place in what order they அவர்கள் should அந்த live. முறைமையின்படி நடக்க வேண்டும். They should walk according to this order. அவர்களும் கூட மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஜீவித்தால் தான். Even if they live according to the order of Melchizedek. மறுபடியால் தான் அந்த ஊழியக்காரன் மாம்சப்பற்றவனா இருக்க வேண்டும். Therefore that minister of God should have no carnal மாம்சத்தின்படி affiliation. ஒருவனையும் நாங்கள் அறியோம். If we know no man after the அவன் flesh, விவாகம் பண்ணி மாம்ச இச்சையை நிறைவேற்றினவன் அல்ல. he is not to get married and fulfill the அவன் lust. தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். He has no father, mother without descent. தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாத ஒரு ஊழியம். A ministry without father, mother and descent. அதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஊழியம். That is the ministry according to the order of அதுதான் Melchizedek. புதிய ஏற்பாட்டின் ஊழியம். That is the New Testament ministry. அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தான் சபையை கட்ட முடியும். Only such minister of God can build the church. மறுபடியால் தான் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் போகும்படி அழைக்கப்பட்ட சபைக்கு கர்த்தராகிய பவுல் என்ன For the சொல்றார்? church who has got to the most holy place, what is Paul saying? இன்னும் ஒரு ஆழமான சத்தியத்தை உன்னோடு நான் பேச I'm விரும்புகிறேன். speaking a deeper truth to you. காலம் குறுகின ஆனபடியால் மனைவி உள்ளவன் மனைவி இல்லாதவரை போல் இருக்க வேண்டும். Because the time is short, those who do not have wives, be as கொரிந்திய they don't சபையாருக்கு have. பவுல் என்ன பேசினார்? What does Paul say to the Corinthians? முதலாம் கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை Chapter 7 verse 39. வாசிக்கும்போது காலம் குறுகின ஆனபடியால் மேலும் சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில் இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும் உன்னோட மனைவியை பிரதிஷ்டவனை நீ ஜீவிக்காவிட்டால் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் நீ போக முடியாது. If you cannot consecrate your wife and live, you cannot enter the most holy ஏதோ place. உன்னோட அறிவை வச்சு பேப்பர்ல எழுதி விடுறதில்ல. Not by your wisdom writing in a paper. இதுக்கு பதில் சொன்ன விரும்பினால் கூட்டம் முடிச்சேன்னு வந்து You பாருங்க. are willing to get the answer after the meeting. Come and இங்க tell என்ன me. சொல்லப்படுகிறது? What's mentioned here? சபையே காலம் குறுகினபடியா Because the time is short. நீ மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க வேண்டுமே. For you to enter the most holy நீ place, எப்படிப்பட்ட ஒரு ஜீவன் செய்ய what a வேண்டும்? life you should do. காலம் குறுகின ஆனபடியால் Because the time is short. மனைவி உள்ளவன் மனைவி இல்லாதவனை போல் இருக்க Man வேண்டும். that have a wife, be as though he is not. மனைவி உள்ளவன் மனைவி இல்லாதவனை போல் இருக்கிற சபைக்கு நான் மனைவியை கொண்டு கூட்டிக் கொண்டு வரணுமா? ஊழியம் செய்ய For a church who has no wife, should I bring a wife and live like that? சபையா இருக்க என்ன உபதேசம்? What's the doctrine of காலம் the church? குறுகின ஆனபடியால் Because the time is மனைவி short. உள்ளவன் மனைவி இல்லாதவனை போல் இருக்க வேண்டும். A man who has got wife நீ should be as அப்படிப்பட்ட he ஒரு not. ஆழமான பிரதிஷ்டையின் ஜீவியம் செய்ய வேண்டும். You should lead such a consecrated life. மகாபரிசுத்த ஸ்தலத்தில் அப்பம் புசிக்கிறதுக்கு Just to eat the bread in the most holy place. தாவீது
ஆசாரியன் கேட்கிறான். Priest, what is your நீ name? சுத்தமுள்ளவனானால் அந்த அப்பத்தை நான் கொடுக்கிறேன். Because you are pure, I am giving the bread. நாங்கள் சுத்தமா இருக்கிறோம் என்று சொல்லுகிறான். He says we are clean. வெறும் பழைய ஏற்பாட்டின் காலத்துல மகாபரிசுத்த ஸ்தலத்துல வைத்த அப்பங்களை புசிக்கிறதுக்கு For the Old Testament period, to eat the bread of the most holy place, அவன் ஸ்திரீயோடு சேரக்கூடாது. he should not join with the women. அப்படியானால் கர்த்தருடைய வருகையிலே நீ மறுரூபமாக்கப்படுவதற்கு It's not for you to be transformed the coming of the Lord. நிறைவேற்றிக் கொண்டு ஜீவித்தா நீ கர்த்தருடைய வருகையிலே போக முடியுமா? Can you be found the coming of the Lord, fulfilling your life? நீ ஒரு ஆழமான பிரதிஷ்டைக்குள்ள வர. Therefore you should come to a deeper நான் மாம்சத்தை consecration. வெறுத்து ஜீவிக்கிறது மாத்திரமல்ல, Not only I am hating my நான் flesh, எல்லாவற்றையும் விட்டவனாய் ஜீவிக்கிறது not மாத்திரமல்ல, only I am hating everything, என்னோட பிரசங்கத்தை கேட்டு hearing my நீ preaching, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு வருவதற்கு that you may come to the fullness of உன்னுடைய Christ. மாம்சத்தையும் கூட நீ வெறுக்க வேண்டியது You have to அவசியம். hate your own flesh. ஆனால் தான் வேளாம் என்று சொல்லுகிறது. What does the word of God say? ரெண்டு பேர் வயலில் இருப்பார்கள், But who will be the field? ஒருவன் எடுத்துக் One கொள்ளப்படுவான். will be taken. ஏன் ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படல? Because why was not அவனோட taken? சிந்தை எல்லாம் பூமிக்குரியதாக His thought was earthly. அருமையான கர்த்தருடைய Dear children of God, பேசுறதுக்கு நிறைய காரியம் உண்டு. there are much to speak. ஆனால் அந்த 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 சொல்லப்பட்ட நோட்டீஸ் இருந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். But I told all which was published இனி in the நம்முடைய book. விஷயத்துக்கு திரும்பி We வருவோம். come back to our subject. இந்த கல்லின் மேல என் சபையை நான் On கட்டுவேன். this rock will I build my church. கட்டுகிறவர்கள் யார்? Who will the builders? அவர்கள்தான் அப்போஸ்தல The ஊழியர்கள். one the apostles. அவர்கள்தான் பிரதிஷ்டை They are பண்ணவர்கள். the consecrated ones. அவர்கள் தான் தங்களுடைய ஜீவனை They பொறுத்தவர்கள். are hated alive. சுவாசில வசிக்கிற சகோதரனே சகோதரி, Brother and sister living in உனக்கு Sivagati. உண்மையான அப்போஸ்தல ஐக்கியம் இல்லாவிட்டா, If you have no proper apostolic நீ fellowship, ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஞானஸ்நானம் even if எடுத்திருந்தாலும், you are saved, taken நீ baptism, பரிசுத்தாவி பெற்றிருந்தாலும், though you are received நீ the Holy கர்த்தருடைய வழியில Spirit, போக you முடியாது. cannot be found in நீ His coming. கட்டப்பட வேண்டும். You should be built. அவர்களோட உபதேசத்தோடு நீ You should ஐக்கியப்பட be fellowship with the doctrine. அவர்கள் பிரிக்கிறவர்கள் அல்ல. They are not the ones அங்க dividing. பிரிக்கிறவர்கள் என்று There சொல்லப்பட்டிருக்கிறது. is meant about dividing. நாங்கள் பிரிக்கிறவர்கள் அல்ல, We are not the ones நாங்கள் dividing. மனுஷரை We ஒன்றாக்குறவர்கள். make people one. பரிசுத்தாவி பெற்ற தேவஜனங்கள் ஒன்றாக்கப்பட வேண்டும். People of the anointed should be made one. எங்களோட விருப்பம் போல ஜீவித்து பிரிக்கிறவர்கள் அல்ல. Not living as you like and dividing. அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் ஒன்றாக்கப்பட வேண்டியது The அவசியம். anointed people of God should be made one. அனுபடியாத்தான் ஒரே மாளிகை கட்டப்படுது. Therefore, one habitation. வேத புத்தகத்தில் என்ன The வாசிக்கிறது? word of God, what you புதிய read. எருசலேம், New ஒரே Jerusalem. மாளிகை. One building. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தருக்கு சித்தமான என் சகோதரன் நாளைக்கு அதை குறித்து God பேசுவார். willing, my brother will speak அருமையான tomorrow. கவனத்தை Dear செலுத்துங்கள். children of God, நாம் சபையாக கட்டப்பட we should be built as a church. அப்போஸ்தல ஊழியத்தோடு நாம் ஐக்கியப்பட We வேண்டும். should be joined along with the apostolic fellowship. அப்போஸ்தல ஊழியக்காரர் சுவிசேஷத்தை நம்மை ஒப்புக் கொடுக்க We should வேண்டும். commit ourselves to the gospel of the நீங்கள் apostles. ஒரே மாளிகையாக Should கட்டப்படணும். build as one அதே building. நேரத்தில் அப்போஸ்தல அல்லாதவர்கள், Same time, those who are not apostles, கள்ளை அப்போஸ்தலர்கள், they are false apostles. கபடமுள்ள வேலையாக்கள், They are just workers. இப்ப மாத்திரமல்ல அந்த காலத்தில் இருந்தாங்களாம். Even those days they were like that. அவர்கள் They கிறிஸ்துவின் ஊழியக்காரன் வேஷத்தை தரிப்பார்களே, are having the fashion that they are the ministers of God. அவர்கள் கள்ளை They அப்போஸ்தலர்கள், are false apostles. அவர்கள் கபடமுள்ள They வேலையாக்கள். are just standing. அவர்களுடைய தேவனவரோட வயிறு Their God in their belly. கர்த்தருக்கு Praise ஸ்தோத்திரம். be to God. பிரிவினை இருக்கத்தான் வேண்டும். Division should be there. உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று விளங்கும்படிக்கு That they may know that who are right in you. உங்களுக்குள்ள மார்க்க வேதங்கள் தேவை. There will be contentions in you. அனுபடியாத்தான் ரோம சபையாருக்கு பவுல் என்ன Therefore, சொல்லுகிறார்? St. Paul says the Roman church. ரோமர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை Romans வாசிக்கும் பொழுது 16 verse 17. வாசி. அன்றியும் சகோதரரை நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று We உங்களுக்கு just புத்தி சொல்றேன். avoid them. அப்ப பிரிவினை வேண்டுமா? Is there division there? நாங்கள் பேசின சுவிசேஷத்தை அல்லாமல் Not the gospel which I've read. விடர்லே பிரிவினை உண்டாக்குறன்னு விட்டு விலகு. Mark them, cause avoid them which பவுல் Paul says. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை Galatians வாசிக்கும் பொழுது chapter 1 verse 7. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன்னே உங்களுக்கு சொன்னது போல சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க நாங்க கடவன். சொல்லல, வேதவசனம் சொல்லுது. We do not see the word of God says so. நாங்களாவது வானத்திலிருந்து ஒரு தூதனாவது வந்து சொன்னா அவன் சபிக்கப்படும். You are an angel from heaven comes is a வேற prophet. சுவிசேஷம் இல்ல. There's no other gospel. சுவிசேஷத்தை புரட்டுகிறவர்கள், They are just subverting the gospel. அது எங்க ஆதாயத்துக்காக For their பேசுகிறார்கள். gain they are preaching. அதனால தான் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 6ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம்? Chapter 6 verse 6 what you read? வாசி. கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அப்படிப்பட்டவங்களை விட்டு விலகிடு. Withdraw thyself from this. நம்ம பக்தியின் வேஷத்தை தரிச்சுக்கிட்டு சும்மா ஆதாயத்துக்கு துட்டுக்கு. Serving the fashion of godliness because of gain. நாங்க துட்டுக்கு வரல. We are not come for money. எங்களுக்கு பணம் எங்களுக்கு இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு We வந்துட்டோம். have left everything we had. இந்த 4 நாளா இங்க கூட்டம் 3 நாளா கூட்டம் நடக்க எத்தனை காணிக்கை எடுத்தோம் உங்கள்ட்ட? 3 days there's meeting. How many collections we have here? பாட்டு பாடும்போது
சத்தம் இல்லாம காணிக்க போடுங்கன்னு சொன்னோமா? Did we say when the hymns are going on, you put your coins without இவ்வளவு noise? எங்களுக்கு செலவா இருக்கு, மைக்கு காசு கொடுக்கணும், பந்தலுக்கு காசு கொடுக்கணும், அதுக்கு காசு கொடுக்க நாங்க உங்கள்ட்ட வந்தோமா? You've got a lot of expense for everything. Did we come to you? விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பார். The just shall live by faith. ஆனால் எங்களுக்கு எல்லாருக்கும் பேசுறதுக்கு ஒரு சுவிசேஷம் We உண்டு. have got a gospel to preach to you. இந்த கல்லின் மேல சபையை நான் On கட்டுவேன். this rock will I build my கட்டுகிற church. ஒரு அப்போஸ்தல ஊழியக்காரன். The ones who build the apostolic அவருக்கு minister. பேசுறதுக்கு ஏராளம் உண்டு. மணி 9:30 ஆச்சு. நீங்க கேள்வியில மந்தமானவர்களான்னு நிறுத்துறேன். I have much time to speak. It's 9:30, but you are dull of hearing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to அருமையான God. தேவஜனமே, The dear நான் children of God. சபையாய் கட்டப்பட்டு கர்த்தருடைய நாளிலே We காணப்படுகிறேன். should build at the church and before the கர்த்தர் day of இல்லாத Christ. சபைக்காக கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். Jesus Christ gave his life for the church. மனுஷனோட சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகத்தை கேட்டு Do வஞ்சிக்கப்படாதீங்க. not be deceived with every wind of doctrine by the cunning slate of men. உனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் விட்டு அப்போஸ்தலரை நியமித்திருக்கிறார். The Lord has appointed apostles who have left everything to அவர்கள் you. தங்களுடைய ஜீவனை வெறுத்தவர்கள். They have left their own life. அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் They வெறுத்தவர்கள். have left everything they had. அவர்கள் உனக்காக நியமிக்கப்பட்டார். They are appointed for you. உன்னை பூர்ண வளர்ச்சிக்கு கொண்டு To வருவது lead you to perfection. உனக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள். They are exhorting you. பரலோகராஜ்யத்தின் திறவுகளை உனக்கு கொடுக்கிறேன். I'll give you the keys of hell to அந்த you. ரகசியங்கள் உனக்கு அறிவிக்கப்படுது. That mystery is preached to you. எல்லார் கையிலும் சாவி கிடையாது. The keys is not with திருட்டு everyone. சாவி கொண்டு போய் திறந்தா திறக்குமா? With a false key, can you open it? கள்ள அப்போஸ்தலன்மாரெல்லாம் திருட்டு சாவி போட்டு திறக்கலான்னு பாக்குறாங்க. False prophets are thinking with அந்த a false key. அந்த உபதேசம் தவிர இந்த உபதேசம் தவிர அது அப்படி இல்ல. கல்யாணம் கட்டினா தான் ஊழியம். This is not like that. That is wrong doctrine. Only if you get married, அது there's a நம்ம குறைவா ministry. பேச நான் விரும்பல. I'm not preaching much about அதுக்காக that. ரொம்ப துக்கப்படுறேன். I'm sorrow for தேவனுடைய that. திருமணத்துக்கு விரோதமா பேசுறவர்களை குறித்து I'm துக்கப்படுறேன். sorrowing with the people who speak against the mind of God. உன்னதமான காரியங்கள் சொல்லப்படும். When they're told excellent things. இழிவான காரியங்களை பேசி ஜனத்தை வஞ்சிக்க. Do not deceive people by saying இந்த despise கல்லின் things. மேல சபையை நான் கட்டுவேன். On this rock will I build my எல்லாவற்றையும் church. விட்டு என்ன பின்பற்றி வா. Just leave everything and follow me. உன்னை கொண்டு நான் இந்த வேலை செய்வேன். I will do this work through you. உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்கள் உங்களோடு. Till the end of the world, I'll be with you. இன்றைக்கும் கூட கர்த்தர் பரிசுத்தவான்களை எழுப்பி அந்த வேலை செய்து Even கொண்டிருக்கிறார். today, the Lord is raising saints and doing சிவகாசியிலும் that கூட work. அப்படிப்பட்ட மனுஷரை ஏற்படுத்தி Even இருக்கிறார். in Sivagasi, there are people எனக்கு like இருக்கிற that. அருமையான சகோதரி Dear சகோதரி, brother and sister listening to me, நீங்கள் அந்த சுவிசேஷத்தை கேட்டு they're hearing the gospel, மனம் திரும்புங்க. repenting, ஞானஸ்நானம் taking baptism, பரிசுத்தாய் receive the Holy Spirit, அவர்களோடும் கூட ஐக்கியத்தை வைத்து have your fellowship with அவர்களோட them, உபதேசத்தை கேட்டு hearing the doctrine, கிறிஸ்துவின் நிரந்தரமான வளர்ச்சிக்கு வளர்ந்து that you may grow to the perfection கர்த்தருடைய of வரியிலே Christ. காணப்படும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும். The Lord may help you that be found in His coming. இந்த ஞானத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பேசுறோம். உம்முடைய கிருபையுள்ள வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கல்லில்